கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கு நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக தேவனுடைய முகத்தை தாகத்தோடு தேடின பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கோடு பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த, உணர்த்தின, திட்டமாய் வழிநடத்தின தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 689வது பக்கம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? எனக்கு முதல் வார்த்தையா 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். இப்போ உங்களுக்குள்ள சொல்லுங்க, பயம். அநேகருக்குள்ள பயம் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மனசுக்குள்ள அடி மனசுல பயந்து வந்திருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்ற வார்த்தை, எல்லா பயத்துக்கும் உங்களை கர்த்தர் நீங்களாக்குவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அடுத்த வார்த்தையை கவனிங்களே. அவர்கள் யாரு? பயந்தவர்கள், தேடினவர்கள், கூப்பிட்டவர்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அடுத்த வார்த்தை பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்படாது. இப்போ நீ சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க உங்க முகம் வெட்கப்படாது. ஆனால் நீங்க அவரை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? உன்னதமானவரை, உயர்ந்தவரை, உயிருள்ளவரை, சிலுவையில் நமக்காக ஜீவன் தந்தவரை, மரித்து உயிரோடு எழும்பினவரை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாய் நம்ம பிரகாசம் அடைவோம். பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், நீங்கள் முக வாடலாக உட்கார்ந்துருக்கிறீங்க, அடி மனசுக்குள்ள ஒரு பயத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பயப்படுத்தி இருக்கிறது, பயத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னை உந்தி தள்ளி உங்கள் நடுவில் கொண்டு வந்து வைத்து சொல்கிற வார்த்தை, நீங்கள் பயப்படுகிற படி எதுவும் நடக்காது. ஏனென்றால் அவர் வெட்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அந்த வார்த்தை எழுதியிருக்கு பாருங்க, அவரை பார்த்தவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கைத்தட்டி கர்த்தரை, நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. சொல்லுங்க, நான் வெட்கப்பட மாட்டேன். என்னை வெட்கப்படுத்த நினைச்ச பிசாசு வெட்கப்பட்டு போவான். என்னை வெட்கப்படுத்த நினைச்ச எதிரிகள் வெட்கப்பட்டு போவாங்க. என்னை வெட்கப்படுத்தும்படி உருவாக்கப்பட்ட துர்ச்செய்திகள் வெட்கப்பட்டு போகும். ஆனால் கர்த்தர் என் முகத்தை கம்பீரிக்க பண்ணி, என் முகத்தில் இருக்கிற கண்ணீரை எல்லாம் துடைத்து என்னை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றி, துக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான சந்தோஷத்தை கொடுத்து என்னை வாழ வைக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது மேலே டைட்டில் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். ஒவ்வொரு சங்கீதத்தையும் பாடும் பொழுது பாடப்பட்டதனுடைய நோக்கம் அங்கே மேலே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆசாப்பின் சங்கீதம், துதியின் சங்கீதம், இப்படி ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு பெயர் இருக்கு. இந்த சங்கீதத்தினுடைய பெயரை மேலே கொஞ்சம் கூர்ந்து பாருங்களேன். 34 தலைப்பை பாருங்களே. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இப்போ நல்லா தெரியலாம், இது ஒரு துரத்தி விடப்படுகையில் பாடின பாட்டு, வேஷம் மாறி இருந்த ஒரு நிலையில் பாடின பாட்டு. இவன் அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜாவுக்கு முன்பாக தன் கோலத்தை, தன் நிலையை மாற்றி நின்று கொண்டிருக்கிற வேளையில் பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. இது வேதத்தில் ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்கிறதே உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 21:13. தாவீதுடைய நிலையை பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், முத்திரிக்கப்பட்டவன். அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாராலும் அவனை கர்த்தர் விசேஷமாய் தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டாரு.
ஆனால் அவனுடைய பாதையில் வரக்கூடிய தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், விரக்திகள், கண்ணீர்கள், துரத்திவிடப்படுகக்கூடிய நிலைகளை எல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால தான் அந்த பக்தன் சொல்றாரு, நான் இப்படியெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் என் முகத்தை வெட்கப்படுத்தலை. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவினாகிய ஆகீசினிடத்திலே போனான். சவுலுக்கு தப்பி ஆகீசின் ராஜாவாகிய எங்க போறான்? காத்தின் ராஜாவாகிய ஆகீசினிடத்திற்கு போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்று 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இப்ப ஆகீஸ் இருக்கிற பட்டணத்துல தாவீதனுடைய புகழ் பறைசாற்றப்படுகிறது. இவனை பார்த்த உடனே இவன் தானே இஸ்ரவேலுக்கு ராஜா, இவன் தானே 10,000 பேர்களை கொன்றவன், இவன் மகா பெரிய ஒரு போர் வீரன், இவன் யுத்த கலைஞன் என்று சொல்லி அங்கு இருக்கிறவங்களுடைய வாயால தாவீது புகழப்படுகிறாரு. ஆனா அவர் இருக்கிற நிலைமையை பாருங்க. இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில் வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டு இருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழ பண்ணி கொண்டு இருந்தான். இவன் நிலையை பாருங்களே. பித்தம் கொண்டவன், பைத்தியம் கொண்டவன் போல தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு தாடியெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அப்படியே பாருங்க, தன் தாடியிலே எச்சில் விழும்படி நுரை தள்ளும்படி செய்து கொண்டு, அடுத்து பாருங்க, கதவுகளை எல்லாம் கீறி கொண்டு ஒரு பைத்திய சேட்டக்காரை மாதிரி இவன் நின்று கொண்டு இருக்கிறான். ஆனா உண்மையிலேயே அவன் யாரு? ஒரு போர் வீரன். உண்மையிலேயே யாரு? அவன் ஒரு யுத்த வீரன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்த்தர் இவனைத்தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் தெரிந்து கொண்டார். ஆனா அவன் இந்த இடத்துல, இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில எப்படி நின்று கொண்டு இருக்கிறான்? ஒரு கதவை சொரிஞ்சு கொண்டு அந்த கதவை போட்டு தேய்ச்சி கொண்டு நிற்கிறான். தாடி வழியா எச்சில் துப்பி கொண்டு அந்த எச்சில் அந்த தாடி வழியாய் நுரை தள்ளி கொண்டு வருது. பைத்தியம் கொண்டவன், பார்க்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரை மாதிரி. அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு பாரு, 14ஆம் வசனம். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேட்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வந்ததற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டில் வரலாமா என்றான். அப்ப அந்த ராஜாவுடைய கண்ணுல இவன் எப்படி இருக்கிறான்? பைத்தியக்காரை மாதிரி இருக்கிறான். அவன் சொல்றான், என் வீட்டுக்குள்ள இவன் வரலாமா? என்கிட்ட ஏற்கனவே நிறைய பைத்தியம் இருக்குதே, எங்க வீட்டில் பித்தம் கொண்டவனுக்கு குறைச்சலே கிடையாது, அவ்வளவு பைத்தியக்காரன் இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பைத்தியக்காரனை எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? ஆனா அவங்க சொல்றாங்க, அந்த மக்கள் எல்லாம், இவன் ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா, இவன் சேனை தலைவன், ஆயுததாரி, யுத்த வீரன், இவன் சவுலை விட 1000 பேரை எக்ஸ்ட்ரா 10,000 பேரை கொன்னவன், இவனை குறித்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படிலாம் ஆகீஸ்கிட்ட சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் அவன் கேட்குற மனநிலைமையில இல்லை. ஏன்னா அவன் கண்ணில் பார்க்கறது ஒரு பைத்தியக்காரனை பார்க்குறேன், ஒரு பித்தம் கொண்டவனை பார்க்குறேன், ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒருத்தனை பார்க்குறேன். ஏன்னா எச்சில துப்பிக்கிட்டு அப்படியே உருவ மாற்றம் அடைந்து நின்று கொண்டு இருக்கிறான். இப்போ இங்கே பாருங்க, தலைப்பு என்ன கொடுத்துருக்கு? சங்கீதத்தில் 34:1 தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க. அவன் எந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு அவனுடைய சூழ்நிலை இருக்குதுன்னு. துரத்தி விடப்படுகையில், சொந்த மாமா, சொந்த மாமனார், அழைக்கப்பட்டது இஸ்ரவேலுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டது இஸ்ரவேலுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டது இஸ்ரவேலுக்கு. அவனு அந்த இஸ்ரவேல்ல இருந்து யுத்தம் பண்ணத்தான் அவன் என்ன பண்றான்? கோலியாத்தை ஜெயித்தான், 200 பேர்த்தை ஜெயித்தான், திருமணமும் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்ச கையோட தான் இந்த வேலை நடக்குது, துரத்தி விடப்படுகையில். அப்ப இதை கேட்கிற தம்பி தங்கச்சி தரிசனத்தையே விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறான், அழைப்பையே விட்டு அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான், சொந்த ஊரையே விட்டு அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான், சொந்த நாட்டையே விட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் உயிர் தப்பிச்சு போய் பொழைச்சிக்கலான்னு அடுத்த நாட்டில் போய் அடுத்த ராஜா கிட்ட போய் நின்று கொண்டு இருக்கிற ஒரு நிலையில
அவன் இருக்கும் பொழுதுதான் இந்த பாட்டை பாடுறேன். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை. இன்னைக்கு ஒரு வேளை எந்த சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க? கைவிடப்பட்ட நிலைமையில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? எல்லாரும் உன்னை பித்தங்கொண்டவர்கள்னு சொல்றாங்களா? எல்லாரும் உங்களை பைத்தியக்காரங்கன்னு சொல்றாங்களா? நீ முன்னுக்கு வரவே முடியாதுன்னு சொல்றாங்களா? உனக்கு காரியமே நடக்காதுன்னு சொல்றாங்களா? நீங்க தள்ளப்பட்டவங்கன்னு சொல்றாங்களா? நீங்க ஒதுக்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்களா? மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எப்பொழுதுமே சாதகமா இருக்காது, அது எப்பொழுதுமே பாதகமா இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தை 24 மணி நேரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், அது உங்களை பலப்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்ப இவன் சொல்ற பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டாரு. இப்ப உள்ளத்துக்குள்ள சொல்றீங்களா? என் பயத்துக்கும் என் திகிலுக்கும் எனக்கு இருக்கிற போராட்டத்துக்கும் நிச்சயமா 100% கர்த்தர் என்னை நீங்களாக்கி அவரை நோக்கி பார்க்கிற என்னுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். விசுவாசிக்க முடியுதா உங்களால? 100க்கு அதிபதியை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உன் விசுவாசம் ரொம்ப பெருசுப்பா, நீ நீ என்னை விட நான் எதிர்பார்த்ததை விட நீ நல்லா சொல்ற. இஸ்ரவேலுக்குள்ளே இப்படி ஒருத்தனை நான் பார்க்கல. என்ன சொல்றேன்? நீ என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நீ வீட்டுக்கு வர அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க போதும், அந்த ஒரு வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கிறோம். அப்பதான் ஏசப்பா சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, விசுவாசங்கிறது அசைக்க முடியாத ஒரு நங்கூரம். அது கர்த்தர் மேல மட்டும் நம்ம வச்சிருக்கணும். கர்த்தர் நிச்சயமா என் முகத்தை வெட்கப்படுத்த மாட்டாரு, என்னை துக்கப்படுத்த மாட்டாரு, என்னை கண்ணீர் வடிக்க விட மாட்டாரு, என்னை அவமானப்படுத்த மாட்டாரு, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்தையும் துயரத்தையும் அவர் அனுமதிக்க மாட்டாரு. ஏனென்றால் தாவீது இவ்வளவு வேஷம் மாறி பித்தங்கொண்டா நின்றாலும் அவன் அப்படியே போயிடலங்க. அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொன்ன. 40 ஆண்டுகள் பூரணமாய் இஸ்ரவேலை அவன் அரசாண்டான். 2 முறை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேலுக்காக ஒரு விசை அபிஷேகம் பண்ணப்பட்டான், யூதாவுக்காக ஒரு விசை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். 2 முறை ராஜ அபிஷேகம் அவனுடைய தலையின் மேல் ஊற்றப்பட்டது. கர்த்தர் அவனுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றினார். அப்பதான் இந்த பாட்டை பாடுறேன், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நீங்க பாருங்க, அவரை பார்க்க 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 உங்க முகம் பிரகாசம் அடையும். மோசே கிட்ட கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தார். என்னாகம எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆசாரியர்கள் இந்த ஜெபத்தை சொல்லணும். அப்ப கர்த்தர் என்ன செய்வார்? அப்ப தேவன் சொல்லி கொடுத்த ஜெபம், அந்த ஜெபத்தை பாருங்களேன், நீங்களும் நானும். மேல இருந்து 22ல இருந்து வாசிங்க சிஸ்டர், அப்பதான் எல்லாத்துக்கும் புரியும். 175வது பக்கம் தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் தன் இருதயத்தில் வைத்திருக்கிறத மோசே கிட்ட சொல்லி, மோசே மூலியமா ஆரோனுக்கு அப்படியே என்ன சொல்றாரு? சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர், வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது, கவனிங்க, ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜெபம் பண்ண வேண்டிய விதம் இன்னது என்று கர்த்தர் சொல்லி கொடுத்தார். இங்க ஆசீர்வதிக்க வேண்டிய விதத்தை அவர் சொல்லி கொடுக்கிறார். மோசே கிட்ட சொல்லி, மோசே ஆரோனுக்கும் சொல்லணும், ஆரோனுடைய மகன்கள் இளையசர்கள் மற்றும் அவனுடைய சந்ததிகளுக்கு எல்லாம் இப்படிதான் நீங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அங்க 3 ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை முதல்ல பாருங்க, 24. எப்படி சொல்லணுமா? ஆசாரியர்கள் வந்து நின்று, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, எங்க பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர், உங்களை ஆசீர்வதித்து. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நான் தான் சொல்லணுமா? பக்கத்துல சொல்லுங்க, பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். சொல்லுங்க ஒருத்தர், என்ன முகம் பிரகாசிக்குது பாரு, நல்ல சிரிப்பா இருக்கிறீங்க. இப்படிலாம் சொன்னா நல்லா இருக்கு பிரதர். ஆமென். அடுத்த வார்த்தை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்க மேல பிரகாசிப்பிக்க பண்ணி. இப்ப தாவீது என்ன சொன்னாரு? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம். இப்ப இங்க என்ன வார்த்தை? 2வது வார்த்தை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி. உங்க மேல எப்படி இருக்கணும்? அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? முதல்ல உங்களை காக்கிற ஆசீர்வாதம்,
ரெண்டாவது கிருபையா இருந்த ஆசீர்வாதமா கிருபையா இருக்க கடவரா? பிரசன்ட்ல தானே இருக்கு. எப்பயுமே காலையில் எந்திரிச்சோன்னே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணும். பிரதர் அருள் எந்திரிச்சு மேக்சிஸ் சொல்லணும், கர்த்தர் உன் மேல தம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி உன் மேல கிருபையா இருக்க கடவர்னு சொல்லணும். சிஸ்டர் பிரதருக்கு சொல்லணும். ஏன்? காலையில் எந்திரிச்சோன்னே என்ன சொல்லணும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். எல்லாத்து பேரையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை மட்டும் சொல்றேன். நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்திரிச்சு காலையில சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர், கர்த்தர் உங்களை மேல பிரகாசிப்பிக்க பண்ணி உங்க மேல கிருபையா இருக்க கடவர். அப்ப காக்கிற ஆசீர்வாதத்தை தர்றாரு, கிருபையா இருக்கிற ஆசீர்வாதத்தை தர்றாரு. மூணாவது ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தில் உண்மையில் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர். காக்கிற ஆசீர்வாதம், கிருபையா இருக்கிற ஆசீர்வாதம், சமாதானம் சொல்ற ஆசீர்வாதம். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில என்ன தேவை? தினந்தோறும் உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? உங்க அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் தேவை. இந்த உலகத்துல எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு சமாதானம் இருந்தால் தாங்க தூங்க முடியும், சமாதானம் இருந்தால் தாங்க முடியும் சாப்பிட முடியும், சமாதானம் இருந்தால் தாங்க நல்லா இருக்க முடியும். அப்ப நமக்கு என்ன தேவை? அதனாலதான் கர்த்தர் சொன்னார், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஏசப்பாவுக்கு 5 பேரு ஏசையா சொல்றாரு. ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஏசப்பாவுக்கு ஒரு பேர் என்னது? சமாதான பிரபு. வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு நீ போ. அப்ப இவ்வளவு நாள் அவளுக்கு என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. அப்ப ஆரோனு எலையேசரும் எந்திரிச்சு சபையை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த 3 காரியத்தை சொல்லணும். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல பவுலடிகள் வேற சொல்லிட்டார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சங்கீதக்காரர் சொன்னாரு. பவுல் இங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் தம்முடைய என்ன சொல்ற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள்னு சொல்லிக்கிட்டு வந்த காலங்கள் போய் இப்ப நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் உங்க மேல இருக்க கடவுள்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? ஆசீர்வதிச்சு. ஆனா இதுதான் பிதாவாகிய தேவன் மோசேக்கு சொல்லி கொடுத்த பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதம். பக்கத்துல சொல்லுங்க, உங்களை காக்க கடவர், உங்க மேல கிருபையா இருக்க கடவர், உங்களுக்கு சமாதானம் கூற கடவர். அப்ப ஒண்ணு, ஆசீர்வதித்தால் கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். முகத்தை என்ன செய்யணுமா? பிரகாசிப்பிக்க பண்ணி. அப்ப இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு, அவரை பார்த்தவர்கள் பிரகாசிப்பிக்கப்படுவாங்க. அப்ப பிரகாசிக்க வரும் பொழுது உனக்கு பின்னாடி என்ன வந்துடும்? கிருபை வந்துடும். கிருபைங்கிறது என்னது? தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு, நல்ல கவனிங்க, கிருபையுடைய மீனிங் தகுதியே இல்லாத, ஒன்றுமே அதுக்கு லாயக்கே இல்லாத ஒருத்தருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு பேர் என்னது? கிருபை. நமக்கு அது எந்த தகுதி? இங்க நிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி? அங்க உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு என்ன தகுதி? இயேசுபாவை தொட்டு பார்க்க உங்களுக்கு எனக்கு என்ன தகுதி? அவருடைய மடியில உட்கார உங்களுக்கு எனக்கு என்ன தகுதி? அவர் அப்பான்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிடுற உங்களுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒரு விஐபியை போய் பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? ஒரு சிஎம் கூப்பிட முடியுமா? ஒரு பிஎம் கூப்பிட முடியுமா? பேர் சொல்லி இங்க வாங்க எனக்கு கூப்பிட முடியுமா? முடியவே முடியாது. ஏனென்றா அந்த அதிகாரம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆனா ஏசப்பா சொல்றாரு, என் நாமத்தினாலே. எப்படி நீங்க தாங்க அவரை பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? 24 மணி நேரமா நம்ம வாயில எத்தனை ஆயிரம் முறை இயேசு இயேசு இயேசு, பிதாவே 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 சொல்றோம். அவர் என்னைக்காவது கோச்சுக்கிறாரா? ஆனா மனைவி கணவன் பேரை சொல்லிட்டா எவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் தெரியுமா? என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்களே, யார் வயசுல மூத்தது என்னை பேரை சொல்லிட்டாங்க, சொல்றாங்களா சொல்லலையா? உங்களுக்கு பெரியவங்க பேரை சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களே, என்ன சொல்லுவாங்க? உன் வயசு என்ன, என்னை பேரை சொல்லிடுற அப்படிம்பாங்க. ஆனா ஏசப்பா வயசு என்ன, நம்ம வயசு என்ன? ஆனா நம்ம அவரை பேரை சொல்லி என்ன சொல்றோம்? அதுவும் விரட்டுறோம். வாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தூக்குங்க ஆண்டவரே, சுமங்க ஆண்டவரே, பேரை சொல்லி அத்தாரிட்டியா. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, என் கரங்களின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அப்ப கர்த்தர் சொன்ன வசனத்தை வச்சுதான் அந்த உரிமை, அந்த உரிமையில தான் நம்ம அவர் பேரை சொல்றோம். அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறார். இப்ப சொல்லுங்க, அவர் முகம் பிரகாசிப்பிக்க பண்ணினார்னா உன் மேல கிருபையா இருக்க கடவர். இப்ப தாவீது சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசிப்பிக்க பண்ணுவாரு, உங்க முகம் வெக்கப்படாது. ப்ராப்பர்ட்டிக்கு என்ன தெரியுமா? முகம் வெக்கப்படாது. ரிசல்ட் என்ன தெரியுமா? உன் முகம் வெக்கப்படாது. ரிசல்ட் என்ன தெரியுமா? உன் முகம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய முடிவு என்ன தெரியுமா?
அது சமாதானமும் சந்தோஷமாய் மாறும். ஆனால் போகிற பாதைகள், யார் பவுலடிகள் போன கப்பல் எப்படிப்பட்ட கப்பல்? முதல்ல பிறப்ப தென்றல் காற்று. எப்பயுமே முதன்னு ஆரம்பிக்கிறப்ப எல்லாமே எப்படி தான் இருக்குது தெரியுமா? அழகாகத்தான் இருக்கும், நல்ல சந்தோஷமாக பிறப்படுவோம். ஆனால் கொஞ்சம் புல்ல போன ஒரு படம் தான் இருக்குது, கிளியோத்தான் என்கிற கடுங்காற்று வந்து மோதும். அப்போ தான் பிரச்சனை இருக்கும். முதல்ல ரசிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க உள்ளே வந்தோடனே ஒரே பரம சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை வரும் பொழுது அவங்க நினைவாங்க, ஏண்டா இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இங்கிட்டு தப்புங்கிறேன், இங்கிட்டு உட்காந்தா தப்புங்கிறேன், இதை செஞ்சா தப்புங்கிறேன், இங்கே போகக்கூடாதுங்கிறாங்க, அங்கே போகக்கூடாதுங்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன வரும்? ப்ராப்ளமே வரும். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும், தியானித்து பார்க்கணும். இன்னும் பாருங்களேன், வேதம் சொல்லுது, ஏசாயா 45:17 வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? ஏசாயா 45:17 வார்த்தை. ரிபா ரபா ரிபா ரபா. Thank you, wonderful the Holy Spirit. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆனால் யார் வெட்கப்படுவா? அந்த கேள்விக்கு பதில நான் நேரலையில் இருக்கிறேன். நீங்கள் 16வது வசனத்தை நீங்களா வாசிப்பார். யார் வெட்கப்படுவா? வாசிங்க. பதினாறாவது வசனம் சிஸ்டர். எதை உண்டு பண்ணுகிறவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்களா? வெட்கப்பட்டு லட்சை அடைந்து ஏகமாய் கலங்கி திகைச்சு இருக்கிற இடந்தெறியோடு ஓடி போயிடுவாங்க. 2 மணி நேரம் கத்துறான், தீனாலே பெருசு, தீனாலே பெருசு, தீனாலே பெருசுன்னு. எத்தனை மணி நேரம் கத்துனானா? தூசியை பூரா பரப்பிக்கிட்டு அடிக்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இதை பார்க்குறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாகாலே உத்தரவு கொடு, பாகாலே உத்தரவு. நம்மால் எலியா எலும்பினடே நல்லா சத்தம் போடுங்கப்பா. உங்களால் தூங்குனாலும் தூங்கியிருப்பார், பிரயாணம் போனாலும் போயிருப்பார், அலுவலாக இருந்தாலும் இருப்பார், அல்லது வேறு ஏதாவது காரியத்தை செஞ்சுட்டு இருப்பார். நல்லா கூப்பிடு, நல்லா கூப்பிடு. அங்கே 2 மணி நேரம் கத்துனேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு நாள் முழுசும் கத்துறேன். ஒரு நாள் முழுசு காலையிலிருந்து அந்திப்பலி செலுத்துகிற நேரம் வரையும் அவன் நேரம் எடுத்துக்கிட்டேன். வெட்டி வச்ச காலை, வெட்டி வச்ச அந்த மாடு, ஆடு, அங்கே இருக்கிற பறவைகள், பலிக்கு எடுத்து வைக்கப்பட்டதெல்லாம் காஞ்சு கருவாடாக போச்சு. காக்காவையும் காணா, ஒன்றையும் காணா, பழியை திங்கிறதுக்கு ஒன்றும் வரமாட்டேது. அவனு கூப்பிட்டு 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 சலிச்சு போய் கடைசியில் ரத்தம் வடிய உடம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டான். அடிச்சு உடம்புல ரத்தம் தான் வருதே ஒழிய பழியை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு ஆவியும் அங்கே வரல. காரணம், அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி நின்று வானத்தின் மதகுகளை கட்டி வானத்தில் இருக்கிற எல்லா அந்தகாரங்களையும் இயேசுவின் நாமத்தில் மிதித்து அதனுடைய வல்லமைகளை சிறைப்பிடித்து வைத்திருந்தேன். அங்கே பாகாலை கூப்பிடும் பொழுது அந்த பாகால் வர நினைச்சிருக்கோம். ஆனால் இங்கே ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறானே, அந்த எல்லையை முழுசும் அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறானே, அந்த ஆவியால் அதுக்குள்ளே வர முடியலை. அதால் அங்கேயே வெளியவே நிற்கிது. இப்போ எலியா நேரம் வந்துச்சு. 1 நிமிஷம் தாங்க கூப்பிட்டேன், 1 செகண்ட் தான் கூப்பிட்டேன். என்னன்னு சொன்னேன்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன். இது எல்லாரும் பார்க்குறபடி நீர் இன்றைக்கு விளங்க பண்ணுன. அடுத்த நிமிடம் வானங்கள் திறக்கப்பட்டுச்சு. தேவனுடைய வல்லமை பகிரங்கமாக அத்தனை 1000 ஜனங்களும் பார்க்க, அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமாய் தேவனுடைய வல்லமை இறங்கினது. எல்லா ஜனங்கள் வாயிலிருந்தும் புறப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். கைறந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? எலியா முகம் வைக்கப்பட்டுச்சா? யார் முகம் வைக்கப்பட்டுச்சு? காலையிலிருந்து சொன்னானே, வந்தனம் சொன்னானே, அவன் முகமெல்லாம் வைக்கப்பட்டு போச்சு. அவன் நினைச்சான், இத்தனை வருஷமா ஆகாப்பு இங்கிட்டு அங்கிட்டு எட்டி பார்க்குறேன், ஏதாவது வருமா வராதா, வருமா வராதா. ஏசபெல் வேசிகளுக்கெல்லாம் தாய், அவளை எட்டி எட்டி பார்த்தா ஏதாவது பதில் வருமா. இத்தனை பேர் கூப்பிட்றானே, 450 பேர், அப்புறம் ஒரு 400 பேர், மொத்தம் 850 பேர் அங்கே இருக்கிறேன். 850 பேருடைய சத்தத்துக்கு பதிலை காணும். ஆனால் ஒரே ஒரு எலியா நின்னா
அவன் முகத்தை கர்த்தர் வெட்கப்படுத்தலை. கர்த்தர் அந்த இடத்துல அவனுடைய முகத்தை கம்பீரிக்க பண்ணினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்சி சொல்லவா? உங்க முகத்தை கர்த்தர் கம்பீரிக்க பண்ணுவார். கால தாமதம் ஆனாலும் காத்துரு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தேவன் சொன்ன வார்த்தை கட்டாயம் நிறைவேறும். கால தாமதித்தாலும் அது முடிவிலே விலங்கு தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, அது பொய் சொல்லவே சொல்லாது. ஏனென்றால் அந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டிருக்கிற வார்த்தை. அது மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்டிருக்கிற சுத்த வெள்ளிக்கு பொண்ணுக்கு ஒப்பான சுத்த வார்த்தையா இருக்கு. அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அது பொய்யே சொல்லாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. நான் அவரை பார்ப்பேன். பைத்தியம் கொண்ட நிலைமையில நான் உட்கார்ந்து இருக்கிறேன், பித்தங்கொண்ட நிலையில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு ஊரே என்னை பைத்தியக்காரனா பார்க்குது, சேட்டைக்காரனா எனக்கு பித்தங்கொண்டவனா பார்க்குது. இதோ பித்தங்கொண்டவனுக்கு என்கிட்ட குறையில்லையான்னு சொல்ற அளவுக்கு என்னுடைய நிலைமை மாறி போயிருச்சு. சொந்த மாமனார் என்னை துரத்தி விட்டுட்டேன், சொந்த மனைவி உயிருக்காக பயந்து என்னை ஓடிப்போன்னு சொல்லிட்டா, ஊரை விட்டு தேசத்தை விட்டு ஊழியத்தை விட்டு தரிசனத்தை விட்டு நான் எல்லையை விட்டு வந்துட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை வெட்கப்பட மாட்டாரு, என் முகத்தை அவர் கம்பீரிக்க பண்ணுவார்னு சொல்லி அப்பதாங்க இந்த பாட்டை பாடினேன். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உன் முகம் வெட்கப்படாது. காரணம், வெட்கப்படுத்தாத ஒருத்தர் உன் நடுவில் இருக்கிறாரு. வெட்கப்படுத்தாதவருடைய உள்ளங்கையில நீ இருக்கிற. உன் முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு திருஷ்டாந்தரப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 10:11 வாசித்து பார்க்கலாம். அங்க எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. ரீபலா ரபா ஷபாலா ரபா. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, நல்ல கரந்தட்டுங்க, எவனோ, அவன் அந்நியனானாலும் சரி, புறஜாதியானாலும் சரி, கமாலியனானாலும் சரி, அவன் கிரேக்கனானாலும் சரி, யூதனானாலும் சரி, அவன் உலகத்துல யாரானாலும் சரி, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று நல்ல கரந்தட்டு வேதம் சொல்லுது. அக்கார்டிங் டு த பைபிள் சேஸ், வேதத்துல இருக்குப்பா. வேதம் சொல்றது என்னைக்குமே பொய் கிடையாது. ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டிருக்கிற பயங்கரமான பராக்கிரம வார்த்தை. வேதம் சொல்றது சத்தியம். ஏனென்றால் இது எல்லாம் தேவனுடைய சுவாசம், தேவனுடைய உயிர், தேவனுடைய ஜீவன். அந்த வார்த்தை சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று. பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர் நான் சொல்லல, பிரசங்கிக்கிற நான் சொல்லல, நீங்க சொல்லல. எது சொல்லுது? உலகத்தை நியாயந்திருக்க போகுது, முழு பூமியை நியாயந்திருக்க போகிற வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்துட்டு நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போனால் நல்லது. அதே ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி பக்கம், அப்படியே முன்னாடி பக்கம் பாருங்களேன். நீங்க 10:11 பார்த்தீங்க, 9:33. இதோ இடறதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியே. வேதம் சொல்லிருக்கு, இங்க எழுதி இருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியே ஆயிற்று. அப்ப எதை நம்புறீங்க? எழுதியிருக்கிறத நம்புங்க. பிசாசை பார்த்து இயேசு சொன்னாரு, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. மத்தேயுல வாட்சி பாருங்க, அவனும் சொல்றான், நீங்க எழுதி இருக்குதே, கல்ல அப்பமாக்கும்படி எழுதி இருக்குதே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொள்வாய் என்று எழுதி இருக்கிறதே. அப்ப ஏசப்பாவும் எழுதி இருக்கிறத மேற்கோள் குறியிட்டு காட்டுறாரு, பிசாசு எழுதி இருக்கிறத மேற்கோள் குறியிட்டு காட்டுறான். நீங்களும் நானும் சொல்லணும், வேதத்துல எழுதி இருக்குது, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் தம்முடைய முகத்தை என் மேல பிரகாசிப்பிக்க பண்ணி என் நிந்தையை மாற்றுவார், என் வேதனையை மாற்றுவார், என் கண்ணீரை மாற்றுவார், என் துயரத்தை மாற்றுவார், எனக்கு ஆனந்த களிப்பை கொடுப்பார். விசுவாசம்ங்கிறது நம்பப்படுகள்னு உறுதிங்க. நீ எதை பேசுறியோ அதுதாங்க உனக்கு வரும், எதை நீ நினைக்கிறியோ அதுதாங்க உங்களுக்கு வரும், எதை நீ யோசிக்கிறியோ அதுதான் உனக்கு வரும். நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லதையே யோசி. நிச்சயமா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லு, நிச்சயமா கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு சொல்லு, நிச்சயமா நான் வாழ்ந்திருப்பேன்னு சொல்லு. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி திடப்படுத்தி இருப்பேன்?
தனக்குள்ளே தானே பேசிக்கிறது. அதனாலதான் அவன் சொல்றான், என் ஆத்துமாவே ஏன் கலங்குற, ஏன் திகைக்கிற, தேவனை நோக்கி நம்பிரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்களும் பேசுங்க, உன் ஆத்துமாக்குள்ள நீ பேசு. ஆத்துமா திகைக்கும், ஆத்துமா கலங்கும், ஆத்துமா தடுமாறும். அதனால தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கலங்காதே, என் ஆத்துமாவே திகையாத, தேவனை நோக்கி நம்பிரு. நம்ம நம்புறதெல்லாம் நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு, தருவார். ஏனென்றால் அவர் நம்பிக்கைக்கு உரியவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான அற்புதத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் கடந்து வருவோம். 22வது வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரபா. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அந்த திசைகளில் குடியிருக்கிற ஒரு ஸ்திரீ, அவளை குறித்து வேதம் சொல்லுது கானானிய ஸ்திரீ. இது ஒரு வகையான இனம், கானானிய இனம். இது நோவா காலத்துல பார்த்தீங்கன்னா கானான் சபிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. 3 பேர், காம் சேம் யாபேத், 3 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தனை அவர் என்ன பண்ணிடுவார், சபித்திருவார். அவன் தான் கானானுக்கு தகப்பனாக மாறுவான். அப்படியே அந்த சந்ததி வந்துகிட்டே இருக்கும். இங்க ஒருத்தி வர்றா, கானானிய சந்ததியை சார்ந்தவள். அவளை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நான் காணாமல் போன வீட்டுக்கு ஆகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கே வந்தேன், மற்றபடி அல்ல. இவ வேற ஒரு இனத்தால் வேற ஒரு காரியத்தை செய்கிறவள், இவள் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரி அல்ல என்பதை கர்த்தர் அந்த இடத்துல லேசா மைல்ட சுட்டி காட்டுறார். இவள் கானானிய ஸ்திரீ, இவள் கானான் காரியத்தை செய்தவள், இவள் சாபத்துக்கு உட்பட்டவள் என்று சொல்லி கர்த்தர் அதை சிலேடையா அந்த இடத்துல சொல்றாரு. அதனால சீசர்களுக்கு கேட்கிறாங்க, இவன் நம்ம பின்னந்து 23ஆம் வசனம், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அப்ப பிள்ளைகள் யாரு? இஸ்ரவேலர்கள். கானானிய அந்த மற்ற காரியங்கள் யாரு? அது ஒரு ஊமை தான். அதுக்காக அவங்கள போய் நம்ம நாய்க்குட்டிகள்னு சொல்லிடக்கூடாது. அந்த காலத்துல கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், அவர் நாய்க்குட்டிக்கு ஒப்புமையா சொல்றாரு, அதை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. பிள்ளைகளுக்குன்னு வச்சிருக்கிற அப்பம், பிள்ளைகளுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்குன்னு இருக்கிற அந்த கிருபைய நான் எடுத்து கானானிய பெண்ணாகிய உனக்கிட்ட நான் அதை கொடுக்க முடியாது, நாய்க்குட்டிகளுக்கு அதை போட முடியாதுன்னு அவர் சொல்லும் பொழுது, அவ எப்படி அந்த வார்த்தையை, அந்த நாய்க்குட்டிங்கிற வார்த்தைய அவ எப்படி பிடிச்சுக்கிறா பாருங்க. கர்த்தர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுருச்சு இல்லையா, அந்த வார்த்தையை வச்சே அவ எப்படி ஜெயம் எடுக்கிறா பாருங்களே. அவள், ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். இந்த வார்த்தை எங்க பார்க்கிறோம்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடக்கூடாது, அது நல்லது அல்லன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். அதே போல இப்பயும் சொல்றாரு, நல்லது அல்ல. அப்பொழுது அதற்கு அவள் ஒத்துக்கொள்றவாரு, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான் ஐயா, நான் கானானிய பொண்ணு தான், நான் நாய்க்குட்டி தான், நான் தள்ளப்பட்டவ தான், நான் உன் இனத்துல பிறக்கலை, நான் ஆலயத்துக்கு வரல, நான் ஜெபம் பண்ணல, உபவாசம் இருக்கல, ரெட்டு உடுத்தல, கற்பனைகளை கை கொள்ளல, நான் எல்லாமே செய்யல, ஆனாலும் உம்மை நம்பி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். இதுதாங்க பிடிக்கக்கூடிய அந்த பிடிமான அந்த பிடி. எப்படி பிடிக்கும்? இதான் விசுவாசம். ஆழமா இருக்கிறா பார். நான் நாய்க்குட்டி தான், முதல்ல ஒத்துக்க. யாக்கோபை பார்த்து அவர் கேட்குறாரு, ஈசாக்கு, டேய் உன் பேர் என்ன? அவன் வந்திருக்கிறது குரலை வச்சு பார்த்தா யாக்கோப்புன்னு கண்டுபிடிச்சிட்டார். எனக்கு சந்தேகமா இருக்கு, உன் பேர் என்ன? அவன் கரெக்டாக அடிக்கிறான், நான் ஏசா தான் வந்திருக்கிறேன். இல்லைப்பா, குரல் யாக்கோப்பு மாதிரி இருக்குதே. இல்லை, நான் ஏசா தான் வந்திருக்கிறேன். மாற்றி சொல்கிறேன், பேரை மாத்துறேன். ஏன்னா அப்பாவுக்கு கண்ணு தெரியாதனால ஒரே அடி அடிச்சு, நான் ஏசா தான் வந்திருக்கிறேன். அவருக்கு சந்தேகம் ரொம்ப வலுத்துருச்சு. இல்லைப்பா, எனக்கு யாக்கோப்பு குரல் மாதிரி தெரியுது, நீ கிட்டத்தில் வா, நான் உன்னை தொட்டு கொஞ்சம் பார்க்கணும். தொட்டு பார்த்தா அங்கேயும் ஏமாத்து வேலை பாரு. ஏமாத்துறவன் எப்படிலாம் ஏமாத்துறான் பாரு. ஆட்டு தோலை பொத்திக்கிட்டு வந்துட்டேன். அந்த தோலை எடுத்து கையில் காலில் ஒரு ரோமத்தை கட்டிக்கிட்டு, ஏன்னா இவன் ஏசா ரோமம் மிகுந்தவன்,
யாக்கோப்புக்கு ரோமம் இருக்காது, அண்ணன் தம்பி தான். ஆனால் ஒருத்தன் வந்து நல்ல ரோமம் முடி உள்ளவன், இவன் முடி இல்லாதவன். அதனால ஆட்டு முடியெல்லாம் எடுத்து உடம்புல கட்டிட்டு பாருங்க, அவனுக்கு எப்படி சந்தேகம் வலுத்திருக்கு பாரு. அந்த ரெபேக்காலுக்கு தெரியுது புருஷன் எப்படியெல்லாம் சந்தேகப்படுவார். அதனால ஆட்டு தோலை எடுத்து கட்டி விட்டான். தொட்டு பார்த்தா முடியெல்லாம் இருக்குது. ஏசாங்கிறேன், தொட்டு பார்த்தா முடி இருக்குது. இன்னும் அவனுக்கு சந்தேகம் வலுக்குது. உன் முத்தம் எடு, நான் உன்னை பார்க்கணும், வா பக்கத்தில் மோந்து பார்க்கணும், வாசனையை பார்க்கணும். அவன் உண்மையிலே காட்டு வாசனை, வயல்வெளி வாசனை வீசுதா அல்லது கூடார வாசனை வீசுதா அப்படின்னு பார்க்கணும்னு வரனா, அவன் அண்ணன் ட்ரெஸ்ஸையும் எடுத்து மாட்டிட்டு வந்திருக்கேன். அவன் வாசனை கரெக்டாக அந்த வயல்வெளி வாசனை வஸ்திரத்தில் வீசுது. நல்லா கவனிங்க, எல்லாம் போட்டிருக்கிறது ஆட்டு தோலை போட்டுக்கிட்டு ஓனாய் வந்த மாதிரி இவன் அண்ணன் தோலை போட்டுக்கிட்டு அண்ணன் வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு அண்ணனுடைய பேரை வச்சுக்கிட்டு உள்ள ஒருத்தை வந்து ஏமாத்துற அப்பாவா. இப்படி தாங்க பிசாசு வருவேன். அதனால தான் கடைசி காலத்தில் ஆட்டு தோலை போட்டுக்கிட்டு ஓனாய் வருவேன். நீங்கள் எல்லா ஆவிகளையும் கர்த்தருடைய ஆவி என்று நம்பாதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய ஆவி இல்லை. நீங்கள் 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் 2வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறவன் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பான். கர்த்தருடைய நாமத்தை சொல்லாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. நீங்கள் வருமென்று எதிர்பார்த்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி இதுவே, அது இப்பொழுதே உலகத்தில் இருக்குது. இப்போ நிறைய இடத்துல இயேசுங்கிற பெயரையே சொல்ல மாட்டாங்க, பார்த்துருக்கிறீங்களா? நிறைய இடத்துல பார்த்தா அதுக்கு பொது பெயர் வச்சிருக்கிறாங்க. இறைவன், கடவுள், ஆண்டவர். இறைவன், கடவுள், ஆண்டவர். இந்த பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இறைவன்னா யாரு? அதுதான் கடவுள். கடவுள்னா யாரு? அதுதான் ஆண்டவர். சரி, ஆண்டவர்னா யாரு? அவர் இறைவன். எப்ப இறைவனுக்கு ஒரு பேரு சொல்லுப்பா. இயேசுவின் நாமத்தை சொல்லாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. நீங்கள் வரும் என்று எதிர்பார்த்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. அதை எங்க இருக்குன்னு குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க 4 பேர்த்திட்ட போறப்ப சொல்லணும்ல. 1 யோவான் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனத்துக்குள்ள இந்த பகுதி இருக்கு. நீங்க வாசித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லாத எந்த ஆவியும் தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி அல்ல. அது பாதாளத்தினுடைய அந்தி கிறிஸ்துனுடைய நரகத்தினுடைய லூசிபருடைய ஆவி. வசனத்தை வாச்சிருவோமா? எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்வதற்கு அது ரொம்ப ஏதுகரமாக இருக்கும். நிருபம் பின்னாடி பக்கம் 1 யோவான் நிருபம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 328வது பக்கம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் பாருங்க, எல்லாரும் லைவ்ல இருக்கவங்களும் பார்க்கட்டும். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், தேவனுடைய அபிஷேகத்தை நீங்க எதனால் அறியலாம் என்றால், தேவனுடைய ஆவியை நீங்கள் எதெல்லாம் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும், வார்த்தைக்கு வார்த்தை இயேசு 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 கிறிஸ்து இரட்சகர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆவி தேவனுடைய ஆவி. ஏன்னா அந்த ஆவி இயேசுவை மகிமைப்படுத்த தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். அவர் என்னில் இருந்து எடுத்து அனுப்பப்படுகிறவர், என்னை அவர் மகிமைப்படுத்துவார் என்று இயேசு சொன்னார். கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் ஆவியானவர் சொல்லுவார். ஆவியானவர் வரும் காரியங்களை நமக்கு முன்னறிவிப்பார். சத்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். எங்க ஆவியானவர் இருக்கிறார் அங்க கண்டிப்பு இருக்கும். பயமா இருக்கு, செய்தி கேட்கிறப்பயே நம்முடைய இடுப்பு கச்சைகள் அவர்ற மாதிரி இருக்கும், கை காலெல்லாம் ஷேக் ஆகும். ஏன்னா அந்த ஆவியானவர் அவர் சீனாய் மலையில பேசின ஆவியானவர், மோசை நடுங்க பண்ணின ஆவியானவர், ஆதி அப்போஸ்தலர்களை நிலைகுலைய பண்ணின ஆவியானவர், பிலாத்துக்களை ஏரோதுகளை எல்லாம் நடுங்க பண்ணின ஆவியானவர், நேப்காத்து நேசரை முகங்குப்புற விழப்பண்ணின ஆவியானவர். அவர் சாதாரண ஆவியானவர் அல்ல, பயங்கரமான ஆவியானவர். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆவியானவர்னா லேசா இருக்கிற, அவர் ஆதியில ஜலத்துல அசைவாடின ஆவியானவர், சிம்சோன் மேல பள்ளமா இறங்கின ஆவியானவர், எப்தா மேல பள்ளமா இறங்கின ஆவியானவர். அவர் பயங்கரமான பட்சிக்கிற அக்னி உள்ள ஆவியானவர். அருமையான தம்பி தங்கச்சி, அடுத்த வார்த்தையை ரொம்ப கவனமா பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. ஆவி இயேசுவை மகிமைப்படுத்துற ஆவி தாங்க தேவனுடைய ஆவி. இயேசுங்கிற பெயரையே சொல்லாம நிறைய பேத்துக்கு இயேசுங்கிற பெயரே வரமாட்டேது. அது மறுரூபமாகி அது கிழவிகள் பேச்சு மாதிரி மாறி சேசுன்னு மாறி போச்சு. இயேசுங்கிறது சேசுன்னே இங்க கிடையாது. ஏன்னா அழகாய் அவருக்கு பேர் இயேசுன்னு எழுதியிருக்கு. அது அப்படி மறுரூபமாகி
அது என்னென்ன கேள்விகள் பேச்சு மாதிரி மாறி அந்த வேர்டோடைய பவரை குறைச்சி இப்போ பிசாசு தந்திரமாக வேற பேரை வச்சு உள்ள நுழைச்சிட்டேன். எல்லா இடத்துலையும் பார்த்தா இப்படி பேர் வந்துருச்சு. இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது, எந்த ஆவியும் தேவனால் உண்டானதா, அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதே உலகத்தில் அவர் காலத்திலே இருந்திருக்கு, இப்பயும் இருக்குது. பார்த்துருக்கிறீங்களா? மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு வார்த்தை அதில் இயேசுன்னே இருக்காது. மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இயேசுங்கிற வார்த்தையை பேச மாட்டாங்க, இயேசுவை பற்றி சொல்லவே மாட்டாங்க. அவர் வந்தார், இவர் போனார், இவர் உட்கார்ந்தார், அவர் எந்திரிச்சார், போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம பார்த்து வாய ஆணு பொழந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதில் இயேசு மகிமைப்படுகிறாரா, அதில் இயேசு காண்பிக்கப்படுகிறாரா, இயேசு கிறிஸ்துடைய சத்தியம் அதில் வெளிப்படுகிறதா, வசனம் அது போதிக்கப்படுகிறதா, வேதத்துக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதா, வேதத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாங்களா, வேதத்தை நியாய தீர்ப்பின் புஸ்தகம் என்று காண்பிக்கிறாங்களா, வேதத்துக்கு கனம் கொடுக்கிறார்களா, வேதத்தை மேன்மைப்படுத்துகிறார்களா, வேதத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிறார்களா, இத்தனையும் நீங்க பார்க்கணும். யாத்திரையாமத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் எல்லா புஸ்தகமும் இயேசுவை மையப்படுத்தி காண்பிக்கிறது, அவர் வரப்போறதை மையப்படுத்தி காண்பிக்கிறது, அவர் ஒருத்தர் தான் இரட்சகர் என்பதை எல்லா வேதகத்தில் இருக்கிற ஆகமங்களும் இயேசுவை மட்டும்தான் நமக்கு காண்பிக்குது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் வருவார், அவர் கர்ப்பத்தில் ஏதோ ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார், அது காண்பிக்குது. எல்லா இடத்துலையும் நீங்கள் வேதத்தில் பாருங்க, அவர் இப்படி பெத்லகேமில் பிறப்பார், அவர் சின்ன பட்டணத்தில் பிறப்பார், அவர் மத்திய ஆகாயத்தில் வருவார். யோபு சொல்றார், என் சொந்த கண்களாலே நான் பார்ப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் அங்கேயே சொல்லிட்டார். பூரா பழைய எரேமியா காலம், எசேக்கியேல் காலம், எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசுவை காண்பிக்கிறார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் இயேசு பட்ட பகலாய் காண்பிக்கப்பட்டார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கே இயேசு இவ்வளவு தெளிவாக காண்பிக்கப்பட்டா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு எப்படி காண்பிக்கப்பட்டிருக்கு? ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த வேடவே சென்சார் பண்ணிட்டு ஒரு மனிதனுடைய பெயரை போட்டு இந்த பாட்டை, அந்த இயேசுங்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு வேற ஒரு பேரை போட்டு பாட்டை ரிலீஸ் பண்ணி வெளியிட்டிருக்கேன். பாவம் அந்த ஊழியக்காரர் என்ன பாடுபட்டு அவர் எழுதின பாட்டு, இப்போ அந்த பாட்டில் இயேசுங்கிற பேரை சென்சார் பண்ணிட்டான், வேற பேரை மெர்ஜ் பண்ணி இப்போ பாட்டு ரிலீஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, வேற ஒருத்தர் கூட வருவார், அற்புதம் செய்வாராம். ஒருத்தரும் செய்ய முடியாதுங்க, இயேசு செய்கிற அற்புதத்தை இயேசு மட்டும்தான் செய்ய முடியும். கைத்தட்டி கருத்தருக்கு தூதர்கள் சீசர்கள் சொல்றாங்க, அந்த மத்தேயு 17 இருக்கிறவன் அந்த சொல்றேன், ஒருக்குள்ள தீக்குள்ள விழுகிறேன், ஓராட்ட தண்ணிக்குள்ள விழுகிறேன். இவன் நம்முடைய சீசர் இடத்துல எல்லாம் கொண்டுட்டு போனேன், சுகமாக்கவே முடியல ஒரு பயலாலயம். நீர் ஏதாவது மனமிறங்கி எங்களுக்கு அற்புதம் செய்ய. அன்னைக்கே சீசர்களை செய்ய முடியலையா, இன்னைக்கு மட்டும் எப்படி செஞ்சிருவாங்க? அப்போ அருமையான தம்பி தங்கச்சி தாயை தகப்பனே, நீங்களும் நானும் வேத வெளிச்சம் நமக்கு இருந்துச்சுன்னா யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. வெளிச்சம் வேதம் தெரியாதனால தாங்க ஈஸியாக நம்மளை ஏமாத்திடுறாங்க. நல்ல வேதத்தை படிங்க, வேதத்தின் மேலே பற்றுதலாக இருங்க. இப்போ கானானிய ஸ்திரீ என்ன பண்ணுற தெரியுமா? ஒத்துக்கிட்டா. என்னன்னு ஒத்துக்கிட்டா? நான் ஆட்டுக்குட்டி தான், நான் நாய்க்குட்டி தான், நான் தள்ளப்பட்டவ தான், ஒதுக்கப்பட்டவ தான், எங்கள் ஆயங்கப்பையும் சரியில்லை தான், என் முன்னோர்கள் சரியில்லை தான். இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆனால் நான் உங்களை நம்புகிறேன். நீங்களும் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது எங்கள் அப்பா சரியில்லை தான், அம்மா சரியில்லை தான், நானே சரியில்லை தான், என் புருஷனும் சரியில்லை தான், என் பிள்ளையும் சரியில்லை தான், என் வாயும் சரியில்லை தான், என் கண்ணும் சரியில்லை தான், என் கையும் சரியில்லை தான், நான் ஓட்டதேன். ஆனாலும் உங்கள் இறக்கத்தை நான் நம்புகிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நீ ஒத்துக்க, நீ ஒத்துக்க. யாக்கோபு கிட்ட கர்த்தர் கேட்டார், உன் பேர் என்னன்னார். ஏசா கேட்டதுக்கு இவர் ஈசாக்கு கேட்டதுக்கு ஏசான்னு சொல்லிவிட்டேன். இப்போ அதே யாக்கோப்பை ஏசப்பா பிதாவாகிய தேவன் கேட்குறாரு, அந்த ஆற்றங்கரையில் வந்து உன் பேர் என்னப்பாங்கிறாரு. இப்போ பொய் சொல்ல முடியுமா? இப்போ பொய் சொன்னால் என்ன ஆகும்? அங்கே கண்ணு தெரியாத குருடேன், இவர் 7 கண்ணு உள்ளவரே கேட்குறாரு, உன் பேர் என்னப்பா? அவன் சொல்கிறேன், யாக்கோப்பு தான் ஆண்டவரே. நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் ஏமாத்துக்காரன் தான், நான் ஃப்ராடு. மாமனாரை ஏமாத்தினேன், எங்கள் அண்ணனை ஏமாத்தினேன், எங்கள் அண்ணனை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு வந்துட்டேன், மனைவிகள் எல்லாத்தையும் ஏமாற்றி உருப்பிடாமையே வாழ்ந்துட்டு 20 வருஷம் ஆட்டுக்குட்டி மேய்ச்சதான் மிச்சம். இவளுக்கு 7 வருஷம், இவளுக்கு 7 வருஷம், அப்புறம் 6 வருஷம், 10 முறை என் சம்பளத்தை மாற்றி விட்டேன். என் வாழ்க்கையே பூரா ஒன்றும் இல்லாமல் போச்சு. நான் என் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் ஓட்டதேன், உடசதேன், கீழ்ப்படியாதவன், என் மேலே கொஞ்சம் இறக்கப்படுங்க. அப்போ சொன்னார், இனி உன் பேரே வேணாம்டா, இந்த பேரவே நான் வேரோட சென்சார் பண்ணுறேன்ட்டு கர்த்தர் இஸ்ரவேல்னு பேர் வைத்தார். கைத்தட்டி கர்த்தர். அப்போ இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் கானானியன் தான், நான் யாக்கோப்பு தான், நான் கீழ்ப்படியாதவன் தான், ஏதோ நான் பலவீனத்தில் இந்த காரியத்தில் செஞ்சுட்டேன். தாவீது சொல்லலை, தாவீது
சொன்னேன், என் தாய் கற்பத்தில் பாவத்தில் கற்பம் தரிச்சிட்டா, நான் தப்பு தான் பண்ணிட்டேன், ஆவியானவரை நான் துக்கப்படுத்திட்டேன், பாவத்தை துணிஞ்சு நான் செஞ்சுட்டேன், ரட்சணிய சந்தோஷம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு, என்ன செஞ்சிடாதீங்க, அடித்து போட்டுறாதீங்க, இறக்கப்பட்டு மீண்டும் எனக்கு ரட்சணியத்தை நாங்கள் கெஞ்சுறேன். தேவ சமூகத்தில் போய் விழுந்து உண்மையை ஒத்துக்கொண்டு அவன் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் மீண்டும் அவன் மேலே இரக்கத்தின் சிகரம் இரக்கத்தை காண்பித்தார். அப்போ இவளை பார்த்து கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மத்தேயு 15:28 இயேசு அவளுக்கு பிரதித்தரமாக, நல்ல கைத்தட்டி இந்த வாசனத்தை வாசிக்கணும். ஸ்திரியே, அவள் பேர் இல்லைங்க, அவள் குழந்தான் இருக்குது, பேரே தெரியாத ஒருத்தி எப்படி ஏசப்பா மேலே விசுவாசமாக, உன் விசுவாசம், நல்லா கைத்தட்டுங்க, பக்கத்தில் சொல்லுங்கள், விசுவாசம் இருக்குது ஆனால் சிறுசாக இருக்குது, விசுவாசம் இருக்குது ஆனால் மிடில் இருக்கு, நடுத்தரத்தில் இருக்குது, உன் விசுவாசம் ஹையாக மாறும், பக்கத்தில் சொல்லுங்கள், டாப்பில் போகும், உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அன்னைக்கு ஏசப்பா பேதுருவை பார்த்து சொன்னார், பிசாசு உன்னை சோதிக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான், ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபித்து கொண்டேன். அப்போ விசுவாசம் ஒளியுமா? நம்மகிட்ட நிறைய நாள் ஒளிஞ்சு போயிடுது. திடீர்னு பார்த்தா 100% பேசுவோம், அடுத்த டப்புன்னு அப்படியே தலையை தொங்க போட்டு, என்னங்க ஜெபம் பண்ணி என்ன ஆச்சு, சர்ச்சுக்கு போய் என்ன ஆச்சு, 40 நாள் ஜெபம் பண்ணி, அந்த 15 நாள் ஜெபம் பண்ணி, அந்த 38 நாள் ஜெபம் பண்ணி, அந்த 68 நாள் ஜெபம் பண்ணி, அதனால இப்போ என்ன நஷ்டப்பட்டு போயிட்ட, ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு நம்மளே அவிசுவாசமா. கர்த்தர் அதின காலத்தில் நேர்த்தியாக செய்வாருங்க. அவர் ஒரு நாளும் ஆப்சண்ட் ஆகவே மாட்டார், கரெக்டாக வருவார். ஒரு சினிமாவில் ஒரு கதாநாயகியை தூக்கணுன்னே கரெக்டாக வந்துடுறேன், அவன் அங்கே வர முடியும்னு ஒரு கற்பனை கதையில் செய்ய முடியும்னா, இந்த கதாநாயகிகளை தூக்குனா கதாநாயகனாக இருக்கிற ஏசப்பா வருவார், வர மாட்டார், கரெக்டாக வருவார். அதினதின் காலத்தில் சூப்பராக வந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், கரெக்டாக வருவார். வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நீ கூப்பிடவே, அப்போ நீ கூப்பிட வேண்டாம், நீ மற்ற நாளில் கூப்பிட்டு இல்லையா, அது ரெடியாக அவர் சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கும், அவர் கரெக்டாக வந்து உனக்கு அற்புதம் செய்வார். இப்போ நம்ம நிறைய இடத்துல ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறோம், அப்போ கூப்பிட்டோமா? கூப்பிட மாட்டான். நமக்கு ஆபத்தில் என்ன செய்யறதுனே தெரியாது, திடீர்னு ஒரு ஆபத்து வரும், அந்த டயத்தில் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அப்போ சொல்லுவோம், ஒன்றுமேங்கிற நேரத்தில் நடந்துருச்சு பிரதர், திடீர்னு சம்பவம் வந்து சூழ்ந்துருச்சு, விழுந்துட்டேன், அல்லது ஆபத்தாயிருச்சு, அல்லது கேஸ், அல்லது கரண்ட்டு, அல்லது இப்படி ஒரு சம்பவம் வந்துச்சு பாருங்க, ஆண்டவருடைய பெரிய கிருபை என்னை என்ன பண்ணி பிடிச்சு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஜெபமா பண்ணணும். ஏசுன்னு சொல்லக்கூட நமக்கு டைம் இருக்காது, ஆனால் அந்த டயத்தில் அந்த ஏற்கனவே நம்ம பண்ண ஜெபத்தினுடைய அந்த கிருபை இருக்கு இல்லையா, அது நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதனால ஜெபம் பண்ற காலத்துல ஜெபம் பண்ணுங்க, விதைக்க வேண்டிய காலத்துல விதை, அறுக்க வேண்டிய காலத்துல அறுக்கலாம், அவர் ரெடியா வச்சிருப்பார், அறுக்க நம்மளை அனுப்புவார். ஆனா விதைக்க வேண்டிய காலத்துல நீ விதைக்கலைன்னா, நல்லா இருக்கிறப்ப நம்ம விதைக்கிறது கிடையாது, நல்லா இருக்கிறப்ப சமயம் இருக்கப்ப ஜெபிக்கிறது கிடையாது. நான் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை 35வது வருடத்துல செய்கிறேன். ஆனா எவ்வளவு வருஷம் என்னுடைய ஊழியம் ஜெபத்திலே போச்சு தெரியுமா? ஜெபமே என்னுடைய ஜீவனாவே நான் வைத்திருந்தேன். ரொம்ப காலங்கள் ஜெபமே என்னுடைய ஊழியம். காலையில காட்டுக்குள்ள போனா மத்தியானம் வரையும் ஜெபம் பண்ணுவேன். அடுத்து சாயந்தரம் போனேன்னா எத்தனை மணிக்கு வருவேனே தெரியாது, நினைச்ச நேரம் எந்திரிச்சு வீட்டு விட்டு போயிடுவேன். 3 மணி, 2 மணி, 5 மணி எந்திரிச்ச உடனே வண்டி எடுத்துட்டு நான் வாட்டில் போய் காட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ண போயிடுவேன். மணிக்கணக்காக ஜெபம் பண்ணி 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மனசுல அந்த வார்த்தையெல்லாம் என் கற்பனையா நான் நினைப்பேன், இப்படி ஆலயம் கட்டணும், இப்படி ஊழியம் செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு அந்த உணர்வை கர்த்தர் எனக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த உணர்வை என் முன்னாடி வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். அப்பெல்லாம் இது கைகூடவே இல்லை. ஆனால் இப்பொழுது கர்த்தர் எல்லா காரியத்தையும் கைகூடி பண்ணுறேன். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அந்த உணர்வை நீயா வரல, அந்த ஆவியானவர் அந்த விருப்பத்தையும் செய்கைகளையும் நமக்குள்ளே அவர் உருவாக்குகிறவர். அந்த விருப்பத்தை அவர் தான் நமக்கு கொடுப்பார். நான் நிறைய இடத்துல நான் என் பிள்ளைகள்கிட்ட பேசியிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க ஆலயம் கட்டலான்னு சொல்லும் பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன், நல்லா பெரிய ஆலயம் கட்டணும், பெரிய ஆலயம் கட்டணும். அவங்க சொல்லுவாங்க, சின்ன ஆலயம் கட்டுறதுக்கே வழியை காணாம், நீ பெரிய ஆலயம் கட்டுற. எத்தனையோ பேர் என்னை கமாண்ட் பண்ணியிருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, கூட இருக்கிறவங்களே என்னை பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான உனக்கு செய்யணும்னு நான் உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்காக நான் ஆயத்தப்பட்டுக்கிட்டே நான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அதை என் கண்கூட எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். இது மாதிரி அந்த உணர்வை அவர் கொடுப்பாருங்க, உணர்வை கொடுப்பார். ஆயிரங்களுக்கிட்ட பிரசங்கம் பண்ணணும்,
லட்சங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணணும், லைவ்ல பிரசங்கம் பண்ணணும், இப்படிலாம் அந்த உணர்வு ஜெபிக்கும் பொழுது வரும். அது நம்ம நினைக்கிறது இதெல்லாம் நமக்கு தகுதி இல்லை நம்ம நினைக்கக்கூடாது. அந்த தகுதிப்படுத்த கர்த்தர் யாரா இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். இப்போ பாருங்க, எவ்வளவோ ஜனங்கள் பார்க்குறாங்க. கடந்த வாரத்தில் ஒரு ரிசப்ஷனுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எத்தனை பாஸ்டர்ஸ் தெரியுமா? அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக பாஸ்டர்ஸ், அவ்வளோ ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ். நான் ஒருத்தர் தான் அங்கே பார்ட் டைமாக நின்றுட்டு இருந்தேன். ஆனால் பிரசங்கிக்கிற வாய்ப்பை எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். அவங்க எல்லாரும் பிரமிப்பாக பார்த்தாங்க. ஏன்னா எந்த ஊருக்காரர் இவர் பேசுகிறாரு, இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. இவ்வளவோ தேவ மனிதர்கள் இந்த ஸ்டேஜில் இருக்காங்க, ஆனால் கர்த்தர் அப்பிரயோஜனமான நம்ம. ஏன்னா அந்த மகால் முழுசும் அவ்வளவு ஜனக்கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வைத்தார். ஏன் இது சொல்ல வரேன்னா, இது என்னால் அல்ல, தேவனுடைய கிருபை 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 கிருபை. விசுவாசிங்க. இந்த கானானிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, ஓ விசுவாசம் பெருசு, நீ சிறுச நினைக்காத. நம்ம ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். சாலமோனிலும் அவர் பெரியவர், தேவாலயத்திலும் அவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப பெரியவர் என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியம். அப்ப சொல்லுங்க சிஸ்டர், பெரிய காரியத்தை செய்யும். எலியா செய்ததை விட எலிசா 2 மடங்கு செஞ்சான். எலியா என்ன செஞ்சாரு? 1 மடங்கு தான் செஞ்சாரு. ஆனா எலிசா 2 மடங்கு செஞ்சார். அப்ப தேவன் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனோட வல்லமையா பயன்படுத்த ஆசைப்படும் பொழுது, ஏன் நீங்களும் நானும் குறுகின மனநிலைமை, குறுகிய வட்டத்தோடு நம்ம இருக்கணும்? பெரிய காரியத்தை செய்யுங்க, பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. இந்த கானானிய ஸ்திரீ சொல்றா, நான் கானானிய ஸ்திரீ தான், ஆனாலும் உங்க மேஜையிலிருந்து விழுகும்ல, அவ எவ்வளவு கரெக்டா பாயிண்ட் பிடிக்கிறவ. மேஜையிலிருந்து சிந்துவீங்கல்ல, அதையாவது நான் எடுத்துக்க கூடாதா? அந்த வேஸ்ட், பிரயோஜனம் இல்லாதது, நீங்க கக்கி போடுறது, நீங்க தள்ளி போடுறது, நீங்க ஒமிட் பண்ணக்கூடியதை நான் எடுத்துக்கிறேனே. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெருசு. கை தட்டுங்க பார்க்கலாம், அந்த வார்த்தையை வாசிக்கலாம். நீ விரும்புகிறபடியே பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர், நீங்க விரும்புகிறபடியே கர்த்தர் தரும். பேசவே மாட்டேங்கிறீங்கப்பா, எல்லாம் பகையாளியா இருப்பீங்க போல. அங்க பாரு, அவங்க 2 பேர் தான் நல்ல சந்தோஷமா சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு ஆகட்டும், நீங்க எதிர்பார்க்கிறபடி உங்க வாழ்க்கை அமையட்டும், நீங்க எதிர்பார்க்கிறபடி தலையாவீங்க, நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்ந்து சுகித்து இருப்பீங்க, கடனே வாங்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப ஆசை, என் பிள்ளைகள்லாம் கடன் கொடுக்கணும், என் பிள்ளைங்க அடமான பொருளெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும், என் பிள்ளைங்க முகமெல்லாம் ஒரே பிரகாசமா இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நான் ரொம்ப அதுக்காக பிரயாசப்பட்டிருக்கேன். ஜெபமணி ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க எத்தனை நாள் தான் துக்கித்து வந்து பூமியவே பார்த்துட்டு பொண்ணு மாதிரியே உட்காந்துருக்குறாங்க. எனக்கு பிரசங்கம் பண்ணவே பயமா கிடக்கும். இதெல்லாம் கடன் தொல்லை பத்தி பிரசங்கம் பண்ணா பிள்ளைங்க முகம் வெக்கப்படுது, அடமானத்தை பத்தி பண்ணா அதை சொல்லி காட்டின மாதிரி எனக்கு தெரியுது. அடுத்து வியாதியை பத்தி பேசினா பயமா கிடக்கு, ஏன்னா அவங்க வியாதிக்காரர்களா இருக்கிறாங்க. எதை பத்தி தான் நான் பேசுறது ஆண்டவரே? எல்லாத்துலயும் என் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. நிறைய வார்த்தையை என் வாயில வரவே வராது. குழந்தை இன்மைங்கிற வார்த்தையே எனக்கு வராது, ஏன்னா நம்ம பிள்ளைகள் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அந்த நிமிஷம் அவங்க வருத்தப்படுவாங்களே ஆண்டவர். அதனால அந்த வார்த்தையை வெடுக்குன்னு என் செய்தியில கட் பண்ணுவேன். இந்த வார்த்தையெல்லாம் வரும் பொழுது அப்படியே நான் அதை கட் பண்ணி போவேன், ஏன்னா அந்த வார்த்தை போய் அவங்கள வேதனைப்படுத்துமே. அப்ப பாருங்களேன், நம்ம எந்த வார்த்தைக்கு தான் விலகிறது? எல்லா வார்த்தையிலையும் பாதிக்கப்பட்ட பிள்ளை இருக்கு. அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் சுகமாகிட்டாங்கன்னா நம்ம தைரியமா அந்த வார்த்தையை என்ன செய்யலாம்? பேசலாமே. அப்ப இன்னைக்கு சொல்லுங்க, நீ விரும்புகிறபடி நீ வாழ்ந்திருப்ப, நீ சுகித்திருப்ப, நீ கடன் வாங்காமல் கடன் கொடு. ஹலோ, எல்லாம் குனிஞ்சு பேசாம உட்காந்து இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர் யோபு வியாதிக்காரன், மனைவியால தள்ளப்பட்டவன், சிநேகிதரால புறக்கணிக்கப்பட்டவன், அசிங்கமா அவனை திட்டாங்க, அவன் துக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இப்ப ஜெபிக்கிற வாய்ப்பு அவனுக்கு வருது. யாருக்கு ஜெபிக்கிற? வசவன், திட்டினவன், கேவலமா பேசினவன், அசிங்கப்படுத்தினவனுக்கு தான் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கிறது? ஒருவேளை அந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இவன் உருப்படவே மாட்டேன், விளங்கவே மாட்டேன், போற வழியிலே இவனுக்கு கண்ணு குருடா போயிடணும், என்னை இப்படிலாம் திட்டினான்ல ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனா அவன் என்ன பண்ண? யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணான்னு இல்லை, ஆனா கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றிட்டார். கைத்தட்டி கர்த்தர். அப்ப எதிரிகளை நேசிங்க, சத்துருக்களை சிநேகிங்க, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க பிரயாசப்படுங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், 1 மைல் தூரம் கூப்பிட்டானா 2 மைல் தூரம் போயிரு. அப்ப இவர் சொல்றாரு பாருங்க, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகட்டும். அப்ப நீ விரும்பணும். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை இப்படி பயன்படுத்துங்க, இப்படி பயன்படுத்துங்க, இப்படி பயன்படுத்துங்க, இப்படி பயன்படுத்துங்க நீ கேட்டேன்னா கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். நீ கேட்கலைன்னா எப்படி உன்னை பயன்படுத்துவார்? கேட்கிற பிள்ளை தானே பால் குடிக்கும்,
கேட்கிறவன் தானே பெற்றுக்கொள்வான். அப்ப நீ ஒரு வாஞ்சையோடு வா தேவ சமூகத்துல. இப்ப நான் ஒரு செய்தி எடுக்கணும்னா போய் நான் உட்காந்து கிவ் மீ எ ப்ராப்பர்ட்டிக் வேர்டுன்னு உட்காருவேன். உட்காந்து இந்த வார்த்தையை 1000 முறை சொல்லுவேன். என் ஜெபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரைட்ல ஒரு 1000 தடவையாவது இந்த வேர்டுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். கேட்டுக்கிட்டே இருப்பேன். மாற்றி மாற்றி சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருப்பேன். கிவ் மீ எ வேர்ட் ஆஃப் மெசேஜ்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதில் ப்ராப்பர்ட்டிக் வேர்டுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். கடைசியில் மணி கணக்கு உருண்டு ஓடிடும். கடைசியில் அந்த வேர்டு அப்படியே பார்த்தா பட்ட பகல அந்த வார்த்தை புறப்பட்டு வரும். அது கரெக்டாக இடத்தோட கரெக்டாக வசனத்தோடு சொல்லுவார். அப்போ தான் கரெக்டாக அந்த வேர்டு வந்துருச்சுறான்ட்டு நான் எந்திரிச்சு தைரியமாக வருவேன். அப்போ இது பெற்றுக்கொள்றதுக்கு உடனே நடக்காது. உடனே போனோடனே நம்ம வீட்டில் எடுக்க ஒரு பொருள் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. முழங்கால முடக்கணும், மனசை உடக்கணும், உட்கார்ந்து இருக்கணும். மணிக்கணக்காக கோழி முட்டை மேலே உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருந்தா நிச்சயமா கர்த்தர் பேசுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இதுதான் என்னுடைய ஊழியத்தினுடைய சீக்ரெட் ரகசியம். தேவனிடத்துல நடங்க, தேவனோடு உறவாடுங்க, தேவனிடத்துல நேரத்தை செலவிடுங்க, அவர் முகத்தை போய் பாருங்க. அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்துமா. இதுவரையும் எத்தனை 1000 லட்சம் பிரசங்க நான் பண்ணியிருக்கேன்னு தெரியாது. அத்தனை பிரசங்கத்தையும் எந்த நோட்ஸையும் நான் பார்த்தது கிடையாது, எந்த கீ புக்கும் என்கிட்ட கிடையாது, எந்த ரெஃபரன்ஸ் புக்கும் என்கிட்ட கிடையாது. ஆண்டவர் தான் எனக்கு ரெஃபரன்ஸ், ஆண்டவர் தான் எனக்கு கீ புக்கு. கர்த்தரிடத்துல போய் உட்கார்ந்த உடனே ஆண்டவருக்கு வசனம் கிடைக்கிற வரையும் ஜெபம் பண்ணுவேன். அது எத்தனை மணி நேரம்னு எனக்கு தெரியாது. பிரசங்கத்துக்கு கடைசி நிமிஷம் டைம் கொடுப்பாரு. அந்த கிடைச்ச உடனே ஒரு 4 வரி 10 வரி தான் எழுத எனக்கு டைம் இருக்கும். அதுதான் வார்த்தை. அதை எடுத்துட்டு வந்து நின்னோம்னா கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப விரும்புங்க, வாஞ்சிங்க, எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாரு. அடுத்து பாருங்க, அவளை பார்த்து சொன்னார், விரும்புகிறபடியே ஆகட்டும். என் விருப்பம் நடக்கணும். என் பிள்ளைகள்லாம் வாழ்ந்து இருக்கணும், சுகித்து இருக்கணும். என் பிள்ளைகள் கடன் கொடுக்கிறவங்களாய் மாறணும். என் பிள்ளைகளுடைய அடமானங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். எல்லா பிள்ளைகளும் கார் வண்டி பைக்கில் வரணும். இங்கே வியாதியே இல்லாத ஒரு சபையாக இந்த சபையை மாற்றணும். ஆண்டவருடைய வருகைக்கு கரை பிழை மாசு மறு குற்றமற்ற ஒரு சபையாக எதிர்கொண்டு புறப்படக்கூடிய கற்புள்ள மனவாட்டிகளாக இந்த சபை இருக்கணும். அதுக்கு தான் இத்தனை ஜெபங்களையும் நம்ம இங்கே ஏறெடுக்கிறோம். இவ்வளவு பிரயாசப்படுறதுக்கு என்ன காரணம்? அநேகர் எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. எதுக்கு பிரதர் காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, என்ன செஞ்சு நீங்கள் சாதிக்க போறீங்க? ஒன்று அடிச்சு விட்டுட்டு போங்க பிரதர், நல்லா இருக்கு, பார்க்க தேநீட்ட பணியார மாதிரி இருக்குல்ல. நான் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன், ஆண்டவரே எப்படி ஆளு என் பிள்ளைகள் வந்து தொழுது கொள்ளணும். காலையில் வர முடியாதவங்க சாயந்தரம் வரட்டுமே, சாயந்தரம் வர முடியாதவங்க காலையில் வரட்டுமே, 2 நேரம் வர முடியாதவங்க மதியானம் வரட்டுமே. பிள்ளைகளுக்காகத்தானே என்னை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அவங்க எப்படியாவது கர்த்தரை தொழுது கொள்வதற்கு எப்படியாவது சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமுமா மாறுறேனே. நான் என்னை மாற்றிக்கிறேன். என்னை யார் போய் 3 ஆராதனை வையின்னு சொல்லலை. நான் நினச்சா இல்லை வேணாம் பிரதர், கஷ்டம் எனக்கு. காலையில் நான் செய்தி எடுக்கணும், மத்தியானம் செய்தி எடுக்கணும், சாயந்தரம் செய்தி எடுக்கணும். காலையில் எவ்வளோ கரண்ட் பில்லாகும், காலையில் எவ்வளோ கஷ்டம். நடிச்சாமத்திலிருந்து கொத்தளம் விடணும். ஒன்றா வச்சுக்கிட்டா யார் சண்டைக்கு வந்துடுவாங்களா? ஒருத்தர் வரமாட்டாங்க. ஆனால் என் இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம். எப்படி ஆயிலும் காலையில் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா காலையில் அவ்வளோ இந்த இடம் நிறைஞ்சிருச்சு, வந்துட்டு போகிறாங்க. அப்போ நம்ம யாருக்காக இருக்கிறோம்? ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்தக்கூடிய ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற விதமாய் பவுல் சொல்றாரு, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கணும். அதுக்கு எல்லா விதத்திலும் நான் எல்லாமுமா என்ன பண்ணிக்கணும்? மாறணும். அதுதாங்க ஊழியம். ஊழியங்கிறது பயில் காட்டணும். அப்படியே எப்படி கரவலாடுகளை இழுக்கிற மாதிரி நம்ம இழுத்து கொண்டு போனால் ஜனங்களை கர்த்தருக்கு நேராக கொண்டு போகலாம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஸ்ட்ரைட்டாக நின்னோம்னு வச்சுங்களே, ஒருத்தரையும் நம்ம கூட்டிகிட்டு போக முடியாது. எல்லாமே மாறுபட்டு போயிடும். அடுத்து பாரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம். முதல்ல விசுவாசத்தில் நீங்கள் விருப்பமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணிடுவார். யோசுவா 1:7 வாசிக்கலாமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். யோசுவா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. என் தாசனாகிய மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு ஆமேன் வலது இடது புறம் விலகாது இருப்பாயாக. அங்க அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் பெரிது அப்படி சொல்லிட்டு அந்த விசுவாசித்ததுனால அவள் முகம் பிரகாசிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா அவளுடைய தேவையை கர்த்தர் சந்திச்சுட்டாரு. அவள் வெக்கப்படவே இல்லை. இங்க யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ வெக்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும்னா இந்த நியாய பிரமாண புஸ்தகம்
என்ன செய்யக்கூடாது? உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. இதன் படியெல்லாம் நீ செய்யணும். இப்போ பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர், நீங்கள் வெக்கப்படாமல் இருக்கணும்னா வசனம் உங்கள் வாழ்க்கையாக மாறணும், வசனம் உங்கள் பேச்சாக மாறணும், வசனம் உங்கள் நினைப்பாக மாறணும், வசனம் உங்கள் என்ன பண்ணணும்? பிரயாணமாக மாறணும். வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் முகம் வெக்கையே படாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வெக்கப்படுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வசனத்தை நம்ம விட்டுட்டதுனால தான் வெக்கப்படுறோம். வசனத்தை விட்டு நம்ம ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறோம், வசனம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. யோசுவாங்கிற மனுஷனுக்கு சொல்றாரு, மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானா நடந்து கொள்ளும்படி அந்த நியாய பிரமாணத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம். அப்ப நீ எங்க போனாலும் வசனத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. வசனத்தின் மேல ஏறி நிக்கணும், வசனத்தின் மேல உன் குடும்பத்தை கட்டணும், வசனத்தின் மேல உன்னுடைய பிரயாணத்தை வைக்கணும், வசனத்தின் மேல உன்னுடைய காரியத்தை வச்சுட்டேன்னா இந்த வசனம் உன்னை கைவிடாது, இந்த வசனம் உன்னை வெட்கப்படுத்தாது, இந்த வசனம் உன்னை அசிங்கப்படுத்தாது, இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். அப்ப மோசேக்கு என்ன, யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு? வேற ஒன்றும் சொல்லல, இந்த நியாய பிரமாணத்தை நீ விட்டுறாத, நீ புத்திமானா நடக்கணுமா, நீ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணுமா, நீ அற்புதத்தின் மேல அற்புதத்தை ருசிக்கணுமா, இந்த வசனத்தை விட்டு நீ வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையில முகம் வைக்கப்படாது. அப்ப இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு வசனத்தை முன்னாடி வைங்க, வசனத்தை உங்க வாழ்க்கையை மாற்றுங்க, வசனத்தின்படி உங்க குடும்பத்தை கட்டுங்க, வசனத்தின்படி உங்க பிள்ளைகளை வளங்க, வசனத்தையே பேசுங்க. இயேசு வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகளே வந்துகிட்டு இருந்துச்சு, அவர் வசனத்தை தான் பேசிக்கிட்டே இருந்தார். அப்ப நாமும் வசனத்தை அதிகமாக பேச, சும்மா இருந்தீங்கன்னா வசனத்தை எழுதி பாருங்க. எத்தனையோ எழுதுறீங்க, என்னென்னவோ நாவல்கள் எழுதுறீங்க, பாட்டு எழுதுறீங்க, வசனத்தை ஒரு 10 அதிகாரத்தை எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச வசனம் ஒரு 100 வசனத்தை மனப்பாடமாக எழுதி பாருங்க. உங்களால் எழுத முடியுமான்னு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எத்தனை வசனம் கடன்னு எழுத தெரியும். என் கூட வேதாகம கல்லூரியில் ஒரு அந்தோனின்னு படித்தார். அவர்கிட்ட 66 புஸ்தகத்தில் எந்த வசனம் கேட்டாலும் சொல்லுவார், எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டால் சொல்லுவார். அவரை பார்த்தோம்னா ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர். எங்கிட்ட போகிற மணப்பாறை பகுதியில் அவருடைய ஊர் இருந்துச்சு. நாங்கள் அவரை பிரமிப்பாக கேட்போம். சந்தேகப்பட்டு அவரை நாங்கள் இடையில ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு 88வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுங்கன்னா சொல்லுவார், 94வது சங்கீதம் 6வது வசனம் சொல்லுங்கன்னா சொல்லுவார், லேவியராகமம் 26:4 சொல்லுன்னா சொல்லுவார், 1 பேதுரு 3:2 சொல்லுன்னா சொல்லுவார், கடகடன்னு சொல்லுவார். எனக்கு குழம்பியே போயிடும், என்ன இப்படி படிச்சிருக்கிறீங்கன்னா. அவர் என்ன சொன்னார்னா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த வழியை பிரசங்கிக்கிற தெருவில் போகிற பிரசங்கியார்கள் சுவிசேஷகர்கள் போனாங்க, அவங்க ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாங்க, அது பைபிள்னு எனக்கு தெரியல. அப்போ நான் அந்த பிரிவில் இருந்ததுனால என்னடா பண்ணுறது, இதை கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களே, சும்மா தானே இருக்கிற, படிச்சுப்பாரு, உனக்கு டைம் போகும்ல, ஆடு மேயிற வரை நீ சும்மா தானே இருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டுக்குட்டி மேய்க்கிறப்பெல்லாம் நம்ம கொண்டுட்டு போய் இதவே படித்து 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 இப்போ எல்லாமே எனக்கு என்ன ஆகி போச்சு, மெமரி ஆகி போச்சு. அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டார். கைத்தட்டி கருத்த வசனத்தெல்லாம் படித்து முடிச்சுட்டு இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டார். பிரசங்கம் பண்ணுவதற்கு ஸ்கிரிப்சர் அவர்கிட்ட தான் கேட்கணும், ரெஃபரன்ஸ் பைபிள் அவர் தான். திடீர்னு போய் உட்காந்து ஒரு வசனத்தை எடுத்து இதில் எங்கே அண்ணன் இருக்குன்னு சொன்னால் அவர் வாழில் மடன்னு ஒரு 10 இடத்த சொல்லுவார். நம்ம குறிச்சிக்கிட்டு வேகமாக போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அப்படி ஸ்டோரேஜ் பண்ணிட்டார். பார்த்தீங்களா? நீங்கள் இன்னைக்கு காலையில் என்ன வசனம் படிச்சிங்க சொல்லுங்கன்னா பக்குன்னு முழிப்பீங்க. என்னது இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு. வாலிப பிள்ளைகளை தெரிஞ்சுக்குங்க, வர்ற பாஸ்டர்ஸ் கேட்பாங்க, எத்தனை அதிகாரம் படிச்சிருக்க, டெஸ்ட் வைப்பாங்கல்ல, என்கொயரி இது வைக்கிறாங்கல்ல, ஒரு நேர்முக தேர்வுக்கு போனால் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ உங்களை போய் ஒரு நாளைக்கு ஒரு பாஸ்டர் கேட்டாருன்னா, நீ எந்த சர்ச்சில் இருக்கிற, உங்கள் சர்ச்சில் எப்படி வேத ஞானம்லாம் இருக்குதுன்னு சொல்லி 4 கேள்வி கேட்டால் சொல்கிறதுக்கு தெரியணும்ல. நம்ம ஆளுகளை விட்டால் ஜெபம் பண்ணிடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும், ஆராதனை எடுத்துருவீங்க, பிரசங்கம் பண்ணிடுவீங்க. ஆனால் இருப்பிடம், எத்தனை அதிகாரம், எத்தனை இடம், அதை கேட்டால் சொல்லணும். அந்த அளவுக்கு வேதத்தை என்ன பண்ணணும், அக்யூரேட் விரலில் சுண்டு விரலில் வச்சுருக்கணும். அப்படி நீங்கள் படிக்கணும். அப்போ தான் நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்ய மாட்டீங்க, விலக மாட்டீங்க. அப்போ முதல்ல அவர் முகத்தை பாருங்க, வெக்கப்பட மாட்டீங்க. அவர் வசனத்தை பாருங்க, வெக்கப்பட மாட்டீங்க. 3வது காரியத்தை நம்ம பார்க்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 1:2 ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 1:2. ரீபா ரபா லரபா ஷபா ரபா ரீபா ரபா லரபா லிரினே தீபா ரபா. கர்த்தருடைய வேதத்தில்
என்ன வேணும் நமக்கு? ஹலோ, எது மேல பிரியம் இருக்கு? மிகவும் பிரியமான புருஷனாகிய தானியேல். ரொம்ப அருமையான வார்த்தை. இதே தான் மத்தேயுல 17 ஏசப்பா குறித்து பிதா சொல்றாரு, இவர் எனக்கு மிகவும் பிரியமானவர், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இங்க பாருங்களேன், வேதத்தின் மேல நமக்கு என்ன வரணும்? நம்ம வீட்டில் இன்னைக்கு கேட்டு கேட்டு எத்தனை நாளைக்குங்க படிக்கிறது? பைபிளை படிச்சியா 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 படிச்சியா? அவங்க படிச்சோம்ல, எனக்கு தெரியாதா, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காது, அப்புறம் நான் படிக்க மாட்டேன், என்னமோ நமக்காக படிக்கிற மாதிரி. யாருக்காக நம்ம சர்ச்சுக்கு வர்றோம்? எனக்காக யாராவது வர்றீங்களா? தயவுசெய்து வராதிங்க, கர்த்தருக்காக தான் வரணும். நம்ம மனுஷனை திருப்திப்படுத்தினா நம்ம ஊழியக்காரங்கள் கிடையாது. நம்ம தேவனை ஆராதிக்கிறதுக்கு இது ஒரு கூடுகை, அவ்வளோதான். இதில் நான் பெரிய ஆள், நீங்கள் பெரிய ஆள், நம்ம எல்லாரும் அதிகாரியெல்லாம் கிடையாது. இது ஒரு அன்பின் ஐக்கியம். இதில் எந்த அதிகாரங்களுக்கு வேலையே கிடையாது. இதில் போட்டி பொறாமைக்கு வேலையே கிடையாது. இதில் என்னுடைய வேலை இந்த வேலை, உங்கள் வேலை எந்த வேலையோ அந்த வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு ஒரு நாள் ஓட்டம் முடிகிறப்ப நான் போயிடுவேன், உங்களுக்கு ஓட்டம் முடிகிறப்ப நீங்கள் வருவீங்க. எல்லாரும் ஒரு பண்ணையில் வேலை பார்க்க போகிறோம். அவனுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற கூலியை நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாங்க போகிறோம். இதில் அதிகாரி, சிப்பந்தி அல்லது மேனேஜரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நம்மளாம் உருவாக்கிக்கிட்டக்கூடிய போஸ்ட்டு. இதில் ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது, அவருடைய சர்வெண்ட். நம்ம எல்லாருமே கைத்தட்டி கர்த்தர் எல்லாரும் அவருக்கு வேலைக்காரங்க. இந்த இதை மனசில் வச்சுக்கிட்டா பெரியவன் சின்னவங்கிற பிரச்சனையே கிடையாது. நம்ம எல்லாருமே அவருடைய வேலைக்காரர். அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரோ அந்த வேலையை செய்யணும். இப்போ இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது, வேதத்தில் பிரியமாக இருந்து. இப்போ இதை கேட்குற வாலிப பிள்ளைகள்லாம் தயவுசெய்து நீங்கள் வேதத்தை படிங்க. ஏனோக்கு தம்பிலாம் வேதத்துக்கு நேரத்தை கொடுங்க. ஸ்தேவான் தம்பிலாம் வேதத்துக்கு நேரத்தை கொடுங்க. ஜோசப் தம்பி வேதத்தை ரொம்ப படிக்கணும். வேதம் படிச்சுட்டா முகக்கலையே மாறிடும். தானியேலின் முகக்கலை உனக்குள்ளே வந்துடும். தங்கச்சிய பிள்ளைங்கள்லாம் நல்ல வேதத்தை படிக்க. எவ்வளவு நேரம் இருக்குது தெரியுமா? அப்புறமெல்லாம் தேடி பார்த்தாலும் இந்த வேறங்க. நான் பின்னாடி உட்காந்து ராணி சிஸ்டர், சகாய ராணிலாம் குறைந்தது 15-20 தடவைக்கு மேலே அந்த வேதத்தை முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு படிச்சிருக்காங்க. அதிகமாக வேதத்தில் வசனங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை படித்து 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 நல்ல மெடிடேஷன் பண்ணிட்டாங்க. நீங்களும் படிங்க. எத்தனை முறை படிச்சிருக்கேன்னா, நான் அங்கே போய் கேட்டேன், பைபிளை எத்தனை படித்தேன்? சங்கீதம் படித்தான். சங்கீதம் தான் எல்லாரும் படிப்பாங்களே. ஒரு தடவை முடிச்சியானா ஒரு தடவை இன்னும் இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி பரலோகம் வரும்? அங்கே தூதன் போனோன்னே கேட்பானே, இங்கே வாப்பா, வந்துட்டியா, முடிஞ்சா ஓட்டம், பைபிளை படிச்சியா? பைபிளில் இப்போ படிக்கலைங்க, அப்போ போயிட்டு வான்னு அனுப்பிச்சி விட்றேன். போ, அவ்வளோதான். ரிஜெக்டட். இது எதுக்கு கொடுத்தாரு? இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விடக்கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக சொல்லிடணும். ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தாருன்னா அங்கே நழுவ விட்டுறாதீங்க, சந்தர்ப்பத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. முன்னாடி போய் நின்று தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை திருஷ்டாந்திரப்படுத்து. கர்த்தரே தேவன் என்பதை அந்த இடத்துல என்ன பண்ணிவிடு? திருஷ்டாந்திரப்படுத்து. ஏன் இதை உங்களுக்கு சொல்ல தெரியுமா? சமயம் இருக்கும் பொழுது விட்டு கொடுத்துடாத. சமயம் இருக்கும் பொழுது வாய்க்க பண்ணு. நீ ஒளிஞ்சு கொள்ளாத, மறைஞ்சு கொள்ளாத, விலகி கொள்ளாத. சில பேர் நமக்கு எதுக்குடா வம்பு, நம்ம போய் மூளை முடக்கல் நின்றுக்கலாம். நம்ம கர்த்தருக்கு நமக்கும் நல்ல நம்ம கரெக்டாக இருப்போம். இவன்கிட்ட எதுக்குடா போய் காட்டிக்கிட்டு நினைச்ச, நீ கர்த்தரை அந்த இடத்துல அசிங்கப்படுத்திட்ட, விட்டு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். விட்டு கொடுக்காத. பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு கர்த்தரே கிறிஸ்து என்பதை திருஷ்டாந்தரப்படுத்தினான். பார்த்தீங்களா? அப்ப நம்மளும் திருஷ்டாந்தரப்படுத்த வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? ஏனோக்கு ஆபீஸில் பயந்துட்டு ஒழுக கூடாது. கர்த்தரே தேவன் என்பதை சொல்லணும். தைரியமா சொல்ல வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? சொல்லு, விலகாத. அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, அடுத்து இன்னொரு காரியத்தை, 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தானியேல் முகம் வெக்கப்பட்டுச்சா? கையெழுத்து போட்டாச்சு, உத்தரவு போட்டாச்சு. யாரும் ராஜாவை தவிர யாரையும் கும்பிடக்கூடாது. ஆனா தைரியமா போய் உட்காந்து ஜெபம் பண்ணேன். எல்லாத்தையும் திறந்துட்டேன், ஓப்பன் பண்றேன், கதவெல்லாம் திறந்து வச்சுட்டேன். எல்லாம் திறந்து வச்சுட்டு இப்ப பார்ப்பாங்கன்னு அவனுக்கு தெரியுமில்ல, பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியுமில்ல, சிங்கக்கவியில் போட்டுருவாங்கன்னு தெரியும். ஏன்னா ஆர்டர் போட்டாங்கல்ல, சிங்கக்கவின்னு போட்டாங்கல்ல, எல்லாம் தெரிந்திருந்தும் பலகணிகளை திறந்து வச்சு உட்காந்து ஜெபம் பண்ணினேன். அவன் முகம் வெக்கப்படலைங்க. சிங்கக்கவியில போட்டாலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தலை. கைத்தட்டி கர்த்தருக்கு நான் ஒரு ராத்திரி முழுசும் அதுல இருந்தான்.
ஒருவேளை அந்த ஒரு ராத்திரிங்கிறது 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம். நீ சிங்க கபிக்குள்ளேயே இருக்கலாம், பல ஆண்டுகள் நீ சிங்க கபிக்குள்ளேயே நீ இருக்கலாம். ஆனா சிங்கம் உன்னை சேதப்படுத்தாது. நிச்சயமா அந்த கபியிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்குவாரு. எவன் உன்னை தள்ளினானோ, எவன் உன்னை குற்றப்படுத்தினானோ, யார் மூலியமா நீ கபிக்குள்ள போனியோ அதே கபியில அதே நபரை வைத்து கர்த்தர் உன்னை வெளியே ரிலீஸ் பண்ணுவாரு. நீ வெளியே வருவ, ஓ முகம் வெக்கப்படாது, ஓ முகத்தை கம்பீரிக்க பண்ணுவாரு, ஓ முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவாரு. லட்சங்கள் கோடிகளுக்கு நீ தேவனுடைய தாசன் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் பிரகடனப்படுத்துவார். மறந்துடாத தம்பி தங்கச்சி. அன்னைக்கு ஒரு ராத்திரி தானியேல் இருந்திருக்கலாம், நீ பல ராத்திரி இருக்கலாம். பல ராத்திரி சிங்கங்கள் உன்னை சுத்தி சுத்தி கடிக்க வரலாம், ஆனா கடிக்காது. இப்ப எத்தனை பிரச்சனை உனக்கு இருக்குது, எப்படி நீ வாழ்ற, எப்படி உன் குடும்பத்தை நடத்துற, எங்க சொல்லு பார்க்கலாம். சொல்லுவாங்க, எப்படின்னே தெரியல பிரதர், தேவை சந்திக்கப்பட்டுருச்சு, எப்படின்னே தெரியல, ஆனா நாங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்க அழிஞ்செல்லாம் போகல. இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் என்னை ராப்பகலா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, என்னை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஒரு குறைவில்லாமல் நடத்தி வருவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோவை கொண்டு போய் சிங்க கவியில தூக்கி இதுல தீக்குள்ள தூக்கி போட்டேன். சும்மா தூக்கி போட்டாலும் 7 மடங்கு சூடாக்கினேன். சூடாக்குறப்ப அவன் அங்கதானே இருந்தேன். இன்னும் விறக போடுறா, இன்னும் விறக போடுறா, இன்னும் எண்ணெயை ஊத்துறா, இன்னும் அக்கினியை பெருசாக்குறா. இந்த 3 வேத்தை எரிக்கிறதுக்கு 7 மடங்கு சூடாக்குறேன். இவன் கண்ணு முன்னாடி தான் இத்தனை நடக்குது. உன் கண்ணு முன்னாடி தான் உனக்கு குழி வெட்டுவேன், உன் கண்ணு முன்னாடி தான் உனக்கு தூக்கு மரம் செய்வேன், உன் கண்ணு முன்னாடி தான் உன்னை கெடுக்கிறதுக்கு சூனியம் செய்வேன், மந்திரம் செய்வேன், ஏவல் பண்ணுவேன், உனக்கு முன்னாடியே உன்னை வைவேன், திட்டுவேன், அடிப்பேன், உதைப்பேன், எல்லாமே செய்யட்டும். ஆனாலும் அந்த அக்கினி உன்னை சேதப்படுத்தாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. யாரு என்ன செஞ்சாலும் அதுல ஒரு ஜெயம் வைத்திருப்பாருங்க, அதுல ஒரு அற்புதம் வச்சிருப்பாருங்க, அதுல ஒரு அதிசயத்தை வச்சிருப்பாருங்க. எங்க அப்பா ஒரு அற்புதத்தை வைக்காம உன்னை அந்த பாதையில கூட்டிட்டு போகவே மாட்டாரு. நிச்சயமாய் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு அதிசயத்தை கர்த்தர் உள்ள வச்சிருப்பாரு. அவருக்கு பேர் தான் அதிசயங்களை செய்கிறவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமாய் உன்னுடைய பிராபலத்துல ஒரு அதிசயம் இருக்குது, அற்புதம் இருக்குதுங்கிறத நீ மறந்துடாத. 7 மடங்கு சூடாக்குறப்ப அவன் கண்ணு பார்த்துச்சு. அவன் பக்கத்து இருக்கலாம் சொல்லிப்பேன், டேய் மரியாதையை சொல்றான், பேசாம விழுந்து கும்பிட்டுட்டு போயிரு. நாதசுரம் எக்காலம் வீணம் முழங்குறப்ப ஒரு தடவை இப்படி கும்பிடுறதுக்கு என்னடா இருக்குது, சும்மா விழுந்துருங்கடா, ஏன்டா புத்தி கட்ட பயங்களா இருக்கீங்களா எப்படிலாம் சொல்லியிருப்பேன். பழமொழிக்கு கேட்க வேணும், புத்தி சொல்றவன் 1000 பேர் எழும்பிடுவேன், எழும்பி சொல்லியிருப்பேன். ஆனாலும் இவன் 3 வயது நிற்கிறான் நட்டமா. நாங்கள் ராப்பகலாய் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு, ராஜாவை கைக்கு விடுவிப்பார். ஒரு வேளை விடுவிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் நாங்கள் மட்டும் இந்த தப்பை என்ன செய்ய மாட்டோம். அப்போ தூக்கிட்டு போகிறப்ப சொல்லிகிட்டே போயிருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறா, இப்போ தூக்கி போடுறேன் பார். கொண்டு போனாங்க, தூக்கியும் போட்டாங்க. ஆனால் உள்ளே போய் விழுந்தப்ப 3 பேர், சுற்றுனது 4 பேர், ஒருத்தனு கூட சேதமே வரல. கைத்தட்டி ஒரு முடி கூட சேதப்படலைங்க, முடி கூட கருவலைங்க, துணி கூட கருவலைங்க. நீயும் அக்கினியில் நடந்தாலும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இருக்கும், எந்த வேதனையும் உன்னை தொடவே தொடாது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. என் முகம் வெக்கப்படாது. தைக்குள்ள விழுந்தாலும், மலைக்குள்ள விழுந்தாலும், கடனுக்குள்ள விழுந்தாலும், சண்டைக்குள்ள விழுந்தாலும், வம்புக்குள்ள விழுந்தாலும், ஆபத்துக்குள்ள விழுந்தாலும், பேராபத்துக்குள்ள விழுந்தாலும், கப்பலே சேதப்பட்டாலும், சரக்குகளே போனாலும், எல்லா காற்று பூமி திசை மாறி கப்பலை இழுத்துக்கிட்டு போனாலும், ஆனா என்ன மட்டும் சேதப்படுத்த முடியாது. காரணம், நான் அப்பா கரத்துல, எங்க அப்பா கரத்துல, ஏசப்பா கரத்துல, ஆவியானவருடைய கரத்துல, மகிமையின் தேவனுடைய கரத்துல நான் இருக்கிறேன். அவர் எனக்காய் விலை கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார், அடிக்கப்பட்டிருக்கார், நொறுக்கப்பட்டிருக்காரு, அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு. என்ன அவர் வெட்கப்படுத்த மாட்டார். இதாங்க விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி. இந்த சர்க்கஸ்ல ஒரு பொண்ணு மேல நடக்கிறவருடைய தலை மேல உட்கார்ந்து இருந்துச்சான். அப்ப ஒருத்தர் கேட்டாராம், ஏமா அந்த கம்பி மேல நடக்கிறாங்க இல்லையா, அந்த கம்பி மேல நடக்கிறவருடைய தலையில ஒரு பாப்பா தோல்ல உட்கார்ந்து இருந்துச்சான். அப்ப அந்த பாப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம், ஏமா கம்பியில நடக்கிறாங்க, தவறுனா என்னாக தெரியுமா, நீ விழுந்துன்னா மண்டைகள்லாம் உடஞ்சி போயிடும். அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான், நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா நான் யார் மேல உட்காந்துருக்கேன் தெரியுமா, எங்க அப்பாவுடைய தோல்ல உட்காந்துருக்கேன். அவர் விழுக்காட்ட மாட்டாரு, நான் உட்காந்துருக்கிறது எங்க அப்பாவுக்கு தெரியும், அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் உட்காந்துருக்கிறேன்னு. கைத்தட்டி கர்த்தருக்கு. நீ யார் மேல உட்காந்துருக்கிற?
நீ கம்பியில தான் நடக்கிற தெரியும், கஷ்டத்துல தான் நடக்கிற, வறுமையில தான் நடக்கிற, தரித்திரத்துல நடக்கிற, வியாதியில தான் நடக்கிற, பற்றாக்குறையில தான் நடக்கிற, கலவரத்துல தான் போற. ஆனாலும் உன் கையை ஒருத்தர் பிடிச்சிருக்கிறாரு, உன்னை ஒருத்தர் உள்ளங்கையில வரைந்திருக்கிறாரு. அவர் தான் உன்னையும் என்னையும் ஜெயித்தவர், உன்னையும் என்னையும் உருவாக்கினவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அவர் எங்கும் வியாபித்திருக்கிற வல்லமையுள்ள கர்த்தர். அவரு என் கூட இருக்கிறதுனால என்னை எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியாது. போட்டது 3, உள்ள இருக்கிறது 4. கை தட்டுங்க பார்க்கலாம். உன் கூட ஒருத்தர் இருக்கிறார். ராஜா சொன்ன அவனை வெளியே தூக்குடா, இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணான்ல, இவனை தூக்கி உள்ள போடுறானார். கை தட்டி கர்த்தருக்கு நினைச்சோம், எல்லாத்தையும் தூக்கி போடுற. தானியலை வெளியே தூக்குடா, தானியல் மேல கம்ப்ளைண்ட் பண்ணவெல்லாம் தூக்கி உள்ள போடுறானார். வெளியே ஒருத்தன் வர்றேன், உள்ள ஒருத்தன் போறேன். கை தட்டுங்க. உனக்கு எதிராக இருக்கிறவர்கள் இல் பொருள் ஆவார்கள். அந்த விரோதிகளை நீ தேடினாலும் காணாது இருப்பாய். அவர்களை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். யோபு முகம் வைக்கப்பட்டுச்சா? பக்கத்தில் சொல்லுங்க. யோபு முகம் வைக்கப்பட்டுச்சா? சொத்து போச்சு, சுகம் போச்சு, பிள்ளைகள் போனாங்க, ஆடு போச்சு, மாடு போச்சு, உருவும் போச்சு, சொந்த மனைவி போச்சு. சொந்த மனைவி திட்டுறா, ஜீவனை விட்டுருங்கிற. அப்ப எவ்வளவு வருத்தம் பாருங்க. புருஷனே செத்து போன்னு சொன்னா, மனைவியே செத்து போன்னு சொன்னா, எல்லாமே போச்சு. டோட்டலி ஜீரோ, எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. ஆனா யோபு விசுவாசம் மட்டும் அவனை விட்டு போகல. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. யோபு சொல்றான், கொன்று போட்டாலும் அழிச்சு போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கேன். அவர் மேல நான் நம்பி, நான் போகும் பாதையை அவரு அறிந்திருக்கிறார். அவர் மத்திய ஆகாயத்துல நிற்பார். என் சரீரம் எல்லாம் நாரி நாற்றம் எடுத்து அழுகி உருகி போனாலும் என் சொந்த கண்களாலே நான் அவரை காண்பேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதாங்க விசுவாசம், இதாங்க நம்பிக்கை. என்ன நடந்தாலும் நான் அவரை அன்பு கூறுவேன், என்ன நடந்தாலும் நான் அவர் மேலே பற்றுதலாக இருப்பேன், என்ன நடந்தாலும் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன், அவர் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இந்த 35 வருஷத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம், என்ன சூழ்நிலை எனக்கு வந்தாலும் நான் அவரை விட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கவே மாட்டேன், இறுக்க பிடிச்சிக்குவேன். போய் ஆண்டவரே நானும் நீயும் ஒன்று, நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு நம்ம இறுக்க பிடிச்சி நின்னோம்னா அவர் பார்ப்பாரு, இவ்வளோ கெட்டியா நம்மளை பிடிக்கிறானேன்னு கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிருவார். கைத்தட்டி கதை நீ பிடிங்க, உங்க பிடியில தான் இருக்கு, இறுக்கி பிடி. ஆசீர்வதியும்னு இறுக்க போய் அவரை கட்டி பிடிச்சு நில்லு, கர்த்தர் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். யோபு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார், எல்லாவற்றையும் இழந்தது அத்தனையும் பெற்றுக்கொண்டார். பிள்ளைகள் 10, புதிய 10 பிள்ளைகள், எல்லாம் டபுள் மடங்கு. 5000க்கு பதிலாக 10,000, 7,000க்கு பதிலாக 14,000, 3,000க்கு பதிலாக 6,000. ஆனா திரும்பவும் அதே மனைவி தான், அதே மனைவியோட தான், சகிப்புத்தன்மையோடு அவளோடு தான் திரும்பவும் வாழ்ந்து அவன் பூரண வயசுள்ள. அதுக்கு அடுத்து தான் கெச்சியாவெல்லாம் பெற்றெடுத்தான். அழகுள்ள பிள்ளைகள். முன்னாடி இருக்கிற பேரெல்லாம் வேற. நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பிறந்த பிள்ளைகள் தான் அந்த அழகான ரூபதிகள் என்று. அவனை யோபுவுடைய குமாரத்திகளை போல பூமியில் ஒருத்தருமே அவ்வளவு அழகுள்ள பிள்ளைகளை கர்த்தர் இந்த பூமியில யோபு கொடுத்தா. எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கணும். அவன் முகம் வைக்கப்பட்டுச்சா? பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர் இன்னைக்கு நீங்க வேணா துக்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா ஒரு காலத்துல நீங்க பிரகாசிப்பீங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பிரகாசிப்பீங்க, நிச்சயமா பிரகாசிப்பீங்க. எங்கள் கண்களால் நாங்கள் பார்ப்போம், நீங்க பிரகாசமா இருப்பதை நாங்கள் பார்ப்போம், வாழ்ந்திருப்பதை பார்ப்போம், சுகித்திருப்பதை பார்ப்போம், இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை நிலைநாட்டுவதை நாங்கள் பார்ப்போம். என்ன நிறைய பேரை நான் எடுத்து உங்களோடு பேச நினைச்சேன், ஆனா நேரம் 10 டைம் ஓடிருச்சு. ஏசப்பா இந்த உலகத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியத்தில் இருந்தார். அவர் முகம் வைக்கப்பட்டுச்சா? அவர் ஜெயித்து எழும்பினார். நரகமே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நரகத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து எழும்பினார். எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை இயேசுவுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்தார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். இன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அவரை நோக்கி பாரு, நீ பிரகாசம் அடைவ.